श्रीशैलेशदयापात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் இறைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆழ்வார் பெருமானார்ஜி திருடிகளே சரணம், ஆச்சாரியன் திருடிகளே சரணம். பக்தவத்சலனான பார்த்தசாரதி பெருமானுடைய பரம அனுகிரக விசேஷத்தினாலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபராஜகாச்சாரியராய் எழுந்தொழிருக்கக்கூடிய நம்முடைய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே கிருதஜ்ஞா பூர்வகமான தண்டத்தை சமர்ப்பித்து திவ்ய பிரபந்த தாராயங்கிறதான அற்புதமான இந்த வைபவம் தண்ணியில ஆழ்வார்களுடைய அருளிச்செயலுடைய அத்துணை பெருமைகளும் எல்லோரும் அறிய வேண்டி நம்முடைய சுவாமி அற்புதமான இந்த வைபவ கிரமத்தை ஏற்பாடு செய்து பற்பல மகனீயர்கள் இவ்விடத்திலே அற்புதமான விசேஷார்த்தங்களை எல்லாம் சாதித்து கொண்டு வருகின்றனர். இப்படிப்பட்ட மகத்தான கைங்கரியத்தை செய்கின்ற நம்முடைய ஜீயர் சுவாமி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்திருந்து நம்ம எல்லாம் அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினத்திலே அமைந்திருக்கக்கூடியதான திவ்ய பிரபந்தத்தினுடைய அருளிச்சேர கிரமத்துடைய வரிசையிலே பெரிய திருவந்தாதி என்கிறதான அற்புதமான பிரபந்தத்தினுடைய 11வது பாசுரம் முதல் 20வது பாசுரம் வரையில் உள்ளதான அற்புதமான விஷயங்களை இந்த கோட்டிலே விண்ணப்பிக்கும்படியான அற்புதமான ஒரு பாக்கிய விசேஷம் சுவாமியினுடைய அற்புதமான அனுகிரகத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரிய என்கிறதான சப்தம் ரொம்ப பிரசித்தமானது. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய முதலியார், பெரிய கோயில், பெரிய திருமலை நம்பி, பெரிய வங்கிபுரத்து நம்பி, பெரிய திருவடி, பெரிய அவசரம், பெரிய ஆழ்வார், பெரிய உடையார், பெரிய கோவில் வள்ளலார், பெரிய ஜீயர், பெரியவாச்சான் பிள்ளை என்று இங்கனே பெரிய என்கிறதான சப்தம் அவரவர்களுடைய வைபவத்துக்கு சேர ஓரொரு விதமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே அவருடைய பெருமையானது கொண்டாடப்படுகிறது. அருளிச்செயலிலே மாறன் படித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவரான திருவஞ்சி மன்னனுடைய அற்புதமான பிரபந்தங்களிலேயும் பெரிய திருமடல் என்றும் பெரிய திருமொழி என்றும் 2 பிரபந்தங்கள் விளங்கா நிற்கின்றன. அதே போல பெரியாழ்வார் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி என்று பெரியாழ்வார் என்று பெரிய சப்தத்தாலே பெரியாழ்வார் என்னும் பெயர் பெற்றது எப்படிப்பட்டது? மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்களார்வ தரவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பட்டர் விரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சொல்லும்படியான பெருமை படைத்தது. இப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலே அருளி செயலிலே
பெரிய என்கிறதான சப்தமானது பிரசித்தியாக விளங்குகிறது. அதிலே ஆழ்வார் அருளி செய்ததான 4 பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிறதான 4 பிரபந்தங்கள். அதுல பெரிய திருவந்தாதி என்கிற அற்புதமான இந்த பிரபந்தம், இதுக்கு ஏன் பெரிய திருவந்தாதி என்ன ரொம்ப பெரியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஆழ்வாருக்கு பெரியன்னு ஒரு திருநாமம். யான் பெரியன் நீ பெரியன்னு இந்த திருவந்தாதியில இது பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட பெரியனுடைய திருவந்தாதி என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒருமுடராக நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்ததான பெரியன் திருவந்தாதி என்கிறதான அற்புதமான இந்த பிரபந்தம், இந்த பிரபந்தத்தினுடைய பெருமை பேசி மாளாது. திருவாய்மொழி எத்தகு பெருமை உடையது! பக்தர்களுக்கு அமிர்தம், விஸ்வஜன அனுமோதம், சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம்னா சஹசிர சாகோபனிஷத்து சமாகமம் நமாமியம் திராவிட வேத சாகரம் என்று பெருமை பெற்றது. பெரிய திருவந்தாதிக்கு உண்டான பெருமை என்ன அப்படின்னு கேட்டாள். ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்திலே எப்பொழுதும் தொடங்கினாலும் நெஞ்சையும் மனதையுமே முதலிலே பேசுகின்றது, அதோடு பேசுகின்றது என்கிறதான கிரமத்திலே காட்டி அருள்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரும் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதியழு என் மனனே இனி வரித்தருளுகிறார். இப்படி மனதையும் நெஞ்சையும் நோக்கி பேசுகின்ற முகமாக அமைந்ததான பாசுரங்கள் பல ஆழ்வாருடைய பிரபந்தங்களிலே. அதிலே விசேஷிச்சு இந்த பெரிய திருவந்தாதி என்கிறதான பிரபந்தத்திலே அநேகமாக துணை பாசுரங்களிலேயும் தன் நெஞ்சிடத்திலே பேசும்படியாக அமைந்ததான அற்புதமான பெருமை படைத்தது. அப்படி நெஞ்சிடத்திலே பேசும் பொழுது தன்னுடைய தாழ்மையை சொல்லி ஆழ்வார் அகல பார்க்கும் பொழுது எம்பெருமான் ஆழ்வாரை அகல விடாமல் எப்படி அருள்கிறான் என்கிறதை காட்டுகின்றது இந்த பிரபந்தத்தினுடைய அநேக பாசுரங்கள். அதிலே அற்புதமாக அமைந்தது 11வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் ஈராக இருக்கக்கூடியவைகளிலே நெஞ்சையே நோக்கி கூறும்படியாக விஷயங்கள் காட்டப்படுகின்றன. அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்தார் வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை. அயோக்கியன் என்று அகன்ற நம்மை வென்று சேரவிட்டு கொள்ள என்னை வென்று சேரவிட்ட உனக்கு ராவணனை வென்றதும் ஒரு பணியோ என்கிறார் என்று அற்புதமான ஒரு அவதாரிகை. அதாவது ஆழ்வார் தன்னை எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவன், யோக்கியத அம்சம் இல்லாதவன் என்று அகலுகிறார். அப்படி அகலும் பொழுது அவர் அகல்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்து ஆழ்வாருடைய நெஞ்சை வென்று அவரை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறான் எம்பெருமான். இப்படி யோகிதாம்சம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னையே வென்று விட்ட நீ ராவணை வென்றது ஒரு பெரிய விஷயமா என்று தவனை ராவணனோடு தொடர்பு படுத்தி ஆழ்வார் பாசுரத்திலே பேசுகிறார். ஆச்சரியமான பாசுரம். இதுதான் அவதாரிகை இட்டிருக்கிறார். நாளால் அமர் முயன்ற வல்லரக்கன் இன்னுயிரை வாழாவகை வலிதன்னின் வலியே ஆழாத பாரும் நீ வானும் நீ காலும் நீ தீயும் நீ நீரும் நீ ஆய் நின்ற நீ. ஆச்சரியமான விஷயம். நீ நெஞ்சம் என்கிற 2 விஷயத்தை கொண்டு சாஸ்திரத்திலே அற்புதமான வைபவமானது காட்டப்படுகிறது. நாடால் அமர் முயன்ற வல்லரக்கன் இன்னுயிரை வாழாவகை வலிதல் நின் வலியே. அரக்கர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு ஒரு அகங்காரங்கள். அரசா யாருக்கு அப்படின்னு கேட்டா ராவணனுக்கு.
அவன் எப்படிப்பட்டவன்? அரக்கர்களுக்கெல்லாம் அரசன் என்று இருந்தவன். ஆனா அவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த ராமனும் எனக்கு ஒரு தகுதியோ என்று அவன் நினைச்சான். அவனோடு எம்பெருமானோடு சக்கரவர்த்தி திருமகனோடு போர் புரிவது என்பது தனக்கு தகாது என்பதை அவன் அறியவில்லை. அந்த அறியாமல் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, அவனோடு போர் புரிந்தான் ராவணன். அப்போ ராவணனுக்கு எப்படிப்பட்டவன்னா, பலம் வடிபடுத்தவன், பலம் அவ்வளவு பெரிய பலம் உடையவன் ராவணன். அப்படிப்பட்ட பலம் மிகுந்த ராட்சசனாக இருந்தவனான ராவணனுக்கு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எது உயர்ந்தது? அவனோட உயிர் தான் அவனுக்கு உயர்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் லோகத்துல ஒவ்வொரு உயர்ந்த வஸ்துன்னு இருக்கும். உயிர் எல்லாருக்குமே உயர்ந்தது தானே. அதுல ராவணனுக்கு வரபலம் பெற்று எதுக்கு பண்ணான்? தன் உயிரை யாரும் போக்க முடியாது என்று வரபலம் பரவணும். அப்போ அதைதான் அவன் பெருசா நினைச்சான். அப்போ அவன் உயிரை என்ன பண்ணான் எம்பெருமான்? அது வாழ்வு எதுவும் இல்லாதபடி அழிய செய்தான். இப்போ ஆழ்வார் கேட்கிற பெருமாளை பார்த்து, இப்படி ராவணனை போய் அழிய செய்தது ஒரு திறமையா உனக்கு? இது போய் உனக்கு ஒரு திறமையா என்று கேட்கிறார் இந்த இடத்துல. எப்படி? ராவணன் நீ அழிய செய்தது ஒன்றும் பெரிய திறமையே ஒண்ணுமே கிடையாது. அப்ப எது உன்னுடைய திறமை அப்படின்னு இந்த இடத்துல கேட்கறது. அதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல, நாளால் அமர்முயன்ற வல்லரக்கன் இன்னுயிரை வாழா வகை வலிதல் நின் வலியே. அது போய் பெரிய விஷயமா என்று கேட்கிறார். இப்போ என்னிடத்தில் எதுவுமே கிடையாது, ஒன்றும் இல்லாததான என்னிடத்திலே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இடத்துல ஒன்றும் இல்லை. நான் உன்னிடத்துல வந்து செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? நீ எப்படிப்பட்டவன்? அறப்பெரியவன் நீ, நான் ஒன்றுமே இல்லாதவன். அப்போ உன்னிடத்திலே நான் வரவே முடியாது. அப்ப வர முடியாத ஒரு வஸ்து இடத்துல நான் வருவதற்கு என்ன பண்ண முடியும்? அப்படி அந்த உடத்துல வர வேண்டும்னால் எனக்கு சில தகுதிகள்லாம் இருக்கணும். என்னிடத்துல ஏதாவது தகுதி இருக்கான? ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. ஒரே ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி? நான் யோக்கியன் இல்லை என்கிற தகுதி எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட யோக்கியன் இல்லை என்பதனாலே நான் என்ன பண்ண முடியும்? உன்கிடத்தில் வர முடியாது. உன்கிட்ட வரணும்னா என்ன இருக்கணும்? யோகிதாம்சத்தோடு கூடி வந்தானே உன்னிடத்துல வர முடியும். யோகிதாம்சம் இல்லாதவர்கள் உன்னிடத்துல வர முடியுமா எம்பெருமானே? அப்போ என்னிடத்தில் எந்த யோகியதையும் இல்லை என்று நான் என்ன பண்ணினேன்னு கேட்டால், அப்ப நான் வருவதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் விலகிவிட்டேன். அப்படி விலகின பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, நீ என்னடா என்ன சொல்றது? தேவலனே என்ன சொல்றது? உம்மை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டியது அன்னோ என்னுடைய கர்த்தவியம் என்று நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, உன்னை விட்டு அகன்ற என்னை பார்த்து நீ என்ன பண்ண? உன்னோடு சேர்த்து கொண்டாயே. அது என்ன திறமை? என்ன திறமை உனக்கு? எப்படிப்பட்ட திறமை உனக்கு இருக்கிறது? அப்படிப்பட்ட திறமையை காணும் போது நீ ராவணனை சம்ஹாரம் பண்ணதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்னை உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டாயே, இதுதான் உனக்கு திறமை. ராவண சம்ஹாரம் ஒரு பெரிய விஷயமே உனக்கு இல்லை. அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த உடனே பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமான வியாக்கியானம் எழுதுறார் இந்த இடத்துல. வாழா வகை நினைக்கி உன்னடியை பிரிந்த ராவனோடு ஒப்பார்கள். அதாவது யுத்தத்திலே எத்தனம் பண்ணி மிடுக்கான ராவணன் பேணின உயிரை வாழா வகை நினைக்கி உனக்கு ஒரு மிடுக்கோ, அயோக்கியன் என்று அகலும் அவர்கள் பிராட்டியை பிரித்த ராவணனோடு ஒப்பார்கள். ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு இடத்துல கேட்கிறா, நமக்கு தகுதி இல்லை என்று நினைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலிருந்து பிரிந்து போறோம் என்று சொன்னால் பிராட்டியை பிரித்த ராவணனை போன்றவர்கள் அவர்கள். அப்ப எம்பெருமானிடத்துல நமக்கு தகுதி இல்லைன்னு எம்பெருமானோட்டு வெளில வர்றதுக்கு இல்லை. உந்தனோட உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அவன் நினைச்சாலும் ஒழிச்சுக்க முடியாது, நாம நினைச்சாலும் ஒழிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒருவேளை ஒழிச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிராட்டியை பிரித்த ராவணன், பெருமாடத்தது பிராட்டியை பிரித்த ராவணன் எப்படியோ அந்த மாதிரிதான் அவள் என்று சொல்லி முடிக்கிறார். நாளால் அமர் முயன்ற வல்லரக்கன் நின்னு இறைவாழா வகை வலிதல் நின்வலியே ஆழாத பாரும் நீ
அடுத்து விவரிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்ட வைபவம் படைத்தவன் என்று கேட்கிறார். ஆழாத பாரும் நீ, வானும் நீ, காலும் நீ, தீயும் நீ, நீரும் நீ, ஆய் நின்ற நீ. மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மண் என்ன பண்றது? தீர்த்தத்துல போட்டா கரைஞ்சு போயிடுறது. சரி, நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நெருப்பு என்ன பண்றது அப்படின்னா, தீர்த்தத்தை அது மேல தெளித்தா அது அணைந்து விடுகின்றது. இப்போ தீர்த்தம்னு ஒண்ணு, மண்ணுன்னு ஒண்ணு, காற்றுன்னு ஒண்ணு, நெருப்புன்னு ஒண்ணு, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி இருக்கு? பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு? ஒன்னோடு ஒண்ணு பார்த்தா எதுவுமே ஒன்றும் சேராதபடி முரண்பட்டதாக இருக்கிறது. அப்படி முரண்பட்டதாக இருக்கக்கூடியது எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த செல்வங்கள், அவனுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எல்லாம் எம்பெருமான் என்ன பண்றான்? அவைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதற்கு உள்ளே எம்பெருமான் இருந்து கொண்டு என்ன பண்றான்னா அனுபவிக்கிறான். அப்ப இடத்துல கேட்கிறார், ஏன் நெஞ்சே, அவத்துக்குள்ளாம் அந்தரியாமியாக இருந்து அனுபவிக்கிறதான எம்பெருமானான உனக்கு என்னை பொருந்த விட்டது ஒரு பெரிய செயலா? உனக்கு ரெண்டு விஷயம் கேட்கிற. ராவணனை வெல்வது உனக்கு பெரிய பணியே இல்லை. ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பஞ்சபூதங்களை சுட்டி பண்ணி அதற்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு அதை நடத்துகின்றவனான நீ அப்போ என்ன பண்ற அப்படின்னா, என்னை ஒரு இடத்திலே பொருந்து விட்டது என்பது ஒரு பெரும் செயலா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் பார்வான். அப்போ எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்குள்ளும் உடல்மிசை உயிரென கரந்து எங்கும் பறந்து உளன் என்கிறபடியே சரீராத்மபாவம் என்று சொல்வாள். அப்படி அந்தரியாத்மாவாய் நின்று இப்ப என்ன இடத்துல இருக்குன்னா, இப்ப எம்பெருமானை எப்படி சொன்னதுன்னு ஒரு கேட்கிறா. விபூதி சாமானியங்களுக்கு நிர்வாகனாய் அவற்றை சொல்லுகிற சப்தம் உன்னளவும் வரும்படி நிற்கிற உனக்கு. எம்பெருமானை எந்த திருநாமத்தை, எம்பெருமானுக்கு 1000 நாமம் தான் இருக்கா? அசங்கேய கல்யாண குணம்னு சொன்ன பொழுது ஒரு 1000 திருநாமத்தை எடுத்து சொல்றது. தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணைமலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், இன்னும் பேர்கள் 1000தாய்னா 1000 தான் இருக்கான்னு கேட்டா அசங்கேயம்னு அர்த்தம். அது மட்டுமே இல்ல, எம்பெருமானை எந்த சப்தத்தாலே சொன்னாலும் அது எம்பெருமானுக்கு சொல்லும். சர்வநாம சப்தம் வாச்சியன் எம்பெருமான். இப்ப அந்த மாதிரி இடத்துல கேட்கிறார். அப்போ எதை சொன்னாலும் அதற்குள்ளே இருப்பவன் எம்பெருமான். அது எந்த சொன்னாலும் அதை குறிக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று இருக்கிறான உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானு நாங்கள்லாம் எப்படி, எந்த தந்தை மூத்தப்பன் 7 படிகளால் தொடங்கி வந்து வழிவழியா செய்கின்ற இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம். கேசவந்தமர் கீழ்வேல் எமரே எழுபிறப்பு மாசு திருத்து பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்று கேசவ தவறுகள் குடியிலே வந்தவர்கள் நாங்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களான நாங்கள் உன்னை பெறாமல் போய்விட்டோம்னா எங்களால் தரிக்க முடியுமோ? எங்களால் தரித்து இருக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களை எல்லாம் கூட பொருந்த விட்டுக் கொள்வது எம்பெருமானே உனக்கு ஒரு அரும் செயலா? இது ஒரு பெரிய செயலா உனக்கு? இது ஒரு அரும் செயலோ அப்படின்னு கேட்கிறார். ஆஹா, உன் சக்தியை எம்பெருமானே, நீ சர்வசக்தன், உன்னால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சர்வசக்தனாக இருக்கக்கூடியவனான உனக்கு ராவணனை கொன்றது எப்படி ஒரு அரும் செயலான்னு இல்லையே. அப்படியே என்னை பொருந்த விட்டதும் ஒரு பெரிய அருள் செயல் உனக்கு இல்லை என்று இந்த பாசுரத்தினாலே அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். ஆக, நாளால் அமர் முயன்ற வல்லரக்கன் இன்னுயிரை வாழா வகை வலிதன் இன்வலியே ஆழாத பாரும் நீ, வானும் நீ, காலும் நீ, தீயும் நீ, நீரும் நீ, ஆய் நின்ற நீ என்று அற்புதமான விஷயத்தை சொல்லி முடித்தார். நீ அடுத்ததாக 12வது பாசுரம். நீ என்றே ஆழ்துயரின் வீழ்விப்பா நின்றுழன்றாய் போய் ஒன்று சொல்லி என் போ நெஞ்சே நீ என்றும் காழ்த்துபதேசம் தரினும் கைகொள்ளாய் கண்ணன் தாழ் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு. ஆச்சரியமான பாசுரம் இது. இப்ப எம்பெருமானிடத்துல முதல் 10வது, அதாவது 11வது பாசுரத்துல எம்பெருமான் திறத்துல விண்ணப்பித்தார். இப்ப இந்த பாசுரத்திலே தன் நெஞ்சை குறித்து தானே உபதேசித்து அருள்கிறார். தன் நெஞ்சிடத்திலே விஷயம் என்ன என்று. ஏன்னா இந்த பாசுரம் திருவந்தாதி ஆரம்பிக்கும் பொழுதே தன் நெஞ்சை குறித்து பண்ணப்பட்டதான அற்புதமான உபதேசம் தான்.
இப்ப இந்த பாசுரத்துல தன் நெஞ்சே விஷயத்தை எம்பெருமானை இப்ப எம்பெருமான் திறத்துல அணுகி விட்டார் அழுவார். அணுகியாச்சு இனிமே. இப்ப இத்தனை நாள எம்பெருமானை பிரிந்துட்டோமேன்னு இப்போ இருக்கு. எப்படி பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சினேன் ஆழ்வார். பழுதே பலகாலம் போயிடுத்தேன், இத்தனை காலம் போயிடுத்தேன். காலத்தை அனுபவிக்க தெரிந்தவன் தானே. காலத்தை நல்ல விதமாக நற்போது போக்கு முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக முன்னவராம் நம் குறவர் மொழிகொள்ள பெற்றோம். முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம். பின்னி ஒன்று தன்னில் நெஞ்சு பேராமல் பெற்றோம்னாரே ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே. அப்ப காலத்தை போக்குறது எப்படின்னு நமக்கு மணவாள மாமுனிகள் சொல்லிக் கொடுக்கிறார். முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம். பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள் தான் நமக்கு துணை. முழுதும் நமக்கவை பொழுதுபோக்கு. அடிக்கடி சொல்றது. மணவாள மாமனுடைய அடியார்கள் மணவாள மாமன் நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கார். என்ன கட்டளை இட்டிருக்கார் அப்படின்னு கேட்டார், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். எம்பெருமானை பற்றியும் பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களையும் சேவிக்கணும். இதுதான் மணவாள மாமனுக்கு. மணவாள மாமனிகளுக்கு ஒரு கைமாறு நாம செய்யணும்னா மணவாள மாமன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களை கற்றறிய வேண்டும், அதை அனுட்டிக்க வேண்டும் என்பதுதான் மணவாள மாமனிகளுக்கு நாம செய்கின்ற. அவர் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது வேற ஒன்றும் கிடையாது. இங்க சொல்ற கற்றவர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர்னா. கற்றவர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசைங்கிறது. கல்வி தன்னில் ஆசை என்ன கல்வி? பெருமானை பற்றியதான கல்வி. கற்பார் ராமபிரானை எல்லாம் மட்டும் கற்பரோ, கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மட்டும் கேட்பரோ என்று சொன்னாரு. அப்போ படிக்க வேண்டியதான பாடம்னா கற்கும் கல்வி சாரம் ஆவேனும் யானே என்னும் கற்கும் கல்விநாதன் சொன்னார். அப்ப படிக்க வேண்டியது பெருமானை பற்றிய படிப்பு. மற்றவெல்லாம் செருப்பு குத்த கத்தவோ பாடினாரே நம் பிள்ளை ஆச்சரியமாக. அப்ப எம்பெருமானை பற்றிய படிப்பு எதுவோ அதுதான் உயர்ந்ததான படிப்பு. அந்த படிப்பை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசை. அது மணவாள மாமனிகள் பூர்வாச்சாரியர்கள் போத மருட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீ தேரு என்று நமக்கு கட்டளையிடுகிறார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோந்து தாமதனை பேச வேண்டும். எவ்வளவு சொல்றார். அதெல்லாம் நமக்கு பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களே நமக்கு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்கிறார் மணவாள மாமனிகள் நமக்கு. அதேதான் இங்க சொல்றார். இப்போ என்ன இருக்கிறது? இப்ப ஆழ்வார் என்ன கேட்கிறார் இங்க அப்படின்னு கேட்கிறார். இப்போ எம்பெருமானை அணுகியவுடன் இப்போ காலம் போயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? எது போனாலும் வாழ்க்கையில சம்பாதிக்க முடியும் சுவாமி, காலம் போயிடுச்சுன்னா பண்ண முடியுமா? வாழ்களாகி நாள்கள் செல்ல ஆழ்வார். அப்போ காலம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா இழந்த காலம் நம்ம திருப்பி பெற முடியுமோ? காலத்தை பகுத்து அதை நல்ல வழியில் செலவழிக்க தெரிந்தவர்கள் தான் ஞானிகளாக இருப்பார்கள். அப்படி இந்த காலத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டுமே. ஆனால் இத்தனை நாள் என் காலம் வீணாக போய்விட்டதே ஆழ்வார் சொல்றார் இந்த இடத்துல. எப்படி என் காலம் காலம் போயிடுத்து அப்படின்னு இடத்துல வெளி கேட்கிறது. எம்பெருமானை இப்ப எம்பெருமானை அணுகியாச்சு. இத்தனை நாளா எம்பெருமானை அணுகிஇருக்கணும், ஆனா அணுகல. அணுகாத்தால என்ன இருக்கு? ஐயோ இப்படி ஆயிடுத்தே. உடனே ஆழ்வார் பார்க்கிறது. இத்தனை நாள் இந்த எம்பெருமானை அணுகாமல் இருப்பதற்கு எது காரணம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆழ்வார். எது காரணம் அப்படின்னு இப்ப எது காரணம்னு நாம தானே காரணம். ஆழ்வார் சொல்றார், என் நெஞ்சம்தான் காரணம். நெஞ்சுக்கு மேல இப்ப கோபித்துக் கொள்கிறார் ஆழ்வார். என் நெஞ்சம் இருக்கிறதே, என் நெஞ்சினால தான் இத்தனையும் நடந்தது. எம்பெருமானை விட்டு இவ்வளவு நாள் எம்பெருமானை அணுகாமல் நான் இருந்ததற்கு காரணமே என்னுடைய நெஞ்சுதான் என்று சொல்கிறார். அததான் இந்த பாசுரத்தை சொல்ற. நீ என்றே ஆழ்துயரில் வீழ்விப்பா நின்று உடன்றாய். ஆழ்துயர் ஆழ்வாருக்கு நீ என்றே ஆழ்துயர்னு சொன்னார். ரொம்ப துயர்னாலே துன்பம். ஆழ்ந்த துன்பம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப 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 மனதாலே தேரியே வர முடியாத இருக்கக்கூடிய துழல் எதுவோ அதுக்கு ஆழ்துயர்னு பேர். அப்படிப்பட்டதான ஆழ்துயர். இங்க ஆழ்துயர்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான போன பாசுரத்தை சொன்னார் இல்லையோ, நான் அயோக்கியன், நான் இடத்துல வர முடியாது என்று அகன்று போய்விட்டோமே. அப்போ ஐயோ அயோக்கியன்னு எம்பெருமான், நாம் அயோக்கியன் என்று யோகிதாம்சம் இல்லை என்று எம்பெருமானை விட்டு அகன்று பலகாலம் போய்விட்டதே. இன்னிப்ப அந்த காலத்தை நினைத்து இப்படி போனதற்கு காரணம் இந்த நெஞ்சமே என்று நினைக்கிறார். இப்போ அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல அனாதி காலமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எம்பெருமானை தவிர்த்த மற்ற விஷயங்களிலே தெளிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஐங்கருவி கண்ட இன்பம் என்று சொல்லப்பட்டதான ஐம்புலன்களினுடைய
ஆதிக்கத்திலே இருந்து மீள முடியாமல் நான் இருந்து விட்டேனே. அப்படி இவ்வளவு நாளும் என்னுடைய பழுதே பலகாலம் போயினவென்று அஞ்சினேன் என்று சொன்ன ரீதியில இவ்வளவு நாள் வருத்தமாக போய்விட்டதே என்று நினைத்து அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லலான்னார். அப்போ என்ன இருக்கு அவனு போதுன்னா, ஆனா இந்த எம்பெருமான் என்ன பண்ணான்னு பாருங்க ஆச்சரியமா. நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து விஷயாந்தரங்களிலே மண்டி இருந்த போதும் சரி, இல்ல இந்த எம்பெருமானை கிட்ட போறதுக்கு எனக்கு எந்த யோகிதாம்சம் இல்லை என்று அவனை விட்டு பிரிந்திருந்த போதும் சரி, அப்படி இழந்ததாக இருந்த போதும் கூட சரி, என்ன போதுன்னா இந்த நெஞ்சம் என்ன பண்ணித்து அப்படின்னா என்னை தடுத்துருக்கணும். ஆனா தடுத்துதா? ஏய் நீ பண்ணக்கூடாது, அயோக்கியன் என்று விலகக்கூடாது, அதற்கப்புறம் எம்பெருமான் நீ மற்ற இந்திரிய சுகங்களிலே இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டியதான இந்த நெஞ்சம் அப்ப அதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லல? இப்ப இதை தடுக்காம இந்த துன்பங்கள் இப்ப இந்த துன்பத்துக்கு எது காரணம்னா என்னுடைய நெஞ்சுதான் காரணம். எங்க சொல்றார்? இங்கே சொல்லுக்கு அமுந்துற்ற நெஞ்சேன்னு வருடம். யாமே சேயோம் என் நெஞ்சினார் சார்ந்தொழிந்தார் நல் நெஞ்சே. இப்ப இந்த 3 பாசுரத்துல என்ன பண்ணாங்க? நெஞ்ச கொண்டாடினார். இந்த பாசுரத்தை நெஞ்ச கொண்டாட மாட்டேங்கிற திட்டுறார் ஒரே இந்த இடத்துல. இப்பொழுது இது திட்டோடனே நெஞ்சம் கேட்கறது, ஏற்கனவே நீ என்ன பத்தி 3 இடத்துல இவ்வளவு பெருமையா பேசினீர, என்னென்ன பேசினீர? யாமே சேயும் என் நெஞ்சினார் சார்ந்தொழிந்தார் நல் நெஞ்சே முந்துற்ற நெஞ்சே. நெஞ்சு சொல்றதாம், இப்படிலாம் என்னை கொண்டாடினாயே அழுவீரே, இப்பொழுது என்ன வந்தது உமக்கு? இப்பொழுது நீர் செய்த தவறுக்கு என்ன போய் குற்றவாளி ஆக்கலாமா என்ன? இப்ப இந்த நெஞ்சம் ஆழ்வாரை பார்த்து கேட்கறது. ஒரு நெஞ்சம் கேட்க அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றாரு, போய் ஒன்று சொல்லி என் போ நெஞ்சே. உடனே ஆழ்வார் சொல்றார், இல்ல இல்ல, நான் ஆழ்ந்த துயரிலே இருக்கும் பொழுது தடுக்காம இருந்து விட்டியே, நீ தடுத்திருக்க நீயா நான் இன்னும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி முடிச்சா என்ன பண்ணானா, போ என்றது விடு என்று பொருள்படுகிறது. ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். போனா இதத்தான் அத்தை பொகடு என்கிறார். நீ ஒன்றை சொல்ல நான் ஒன்றை சொல்லுகிறதன் அத்தை பொகடு என்கிறார் என்று சொல்லி முடிச்சு நெடுங்காலமாக இப்ப நெஞ்சு சொல்றது, நான் ரொம்ப நாளா நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லது நான் சொல்ல உபதேசத்தை சொல்லிட்டே இருக்கேன். ஓ அழுவீரே, நீர் அதை கை கொள்ளாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணமே தவிர நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்று இப்ப நெஞ்சம் சொல்றது. உடனே சொல்றார் அடுத்த விஷயம், உபதேசம் தரினும் நீ என்று காழ்த்து கொள்ளாய் கைகொள்ளாய், காழ்த்து கைகொள்ளாய். சர்வேஸ்வரனுக்கு ஒரே விஷயம்தான், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவன் பரத்துவம், பரமாக எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, உயர்ந்ததான வைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் பரத்துவம் கொண்டாடி இருக்கிறான் அப்படின்னு நினைக்காம சர்வேஸ்வரனுக்கு பரத்துவம் தான் நினைச்சிடக்கூடாது, எளிமையும் அவனுக்கு மிகுந்து இருக்கிறது என்று இப்ப நெஞ்சன் சொல்றது ஆழ்வாரிடத்துல. நான் எவ்வளவு உபதேசித்தாலும் நீர் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டா, என்னிடத்திலே சீறி நெடுங்காலமாக என்னுடைய உபதேசத்தை ஏற்காமல் இருந்தாய் அன்றோ என்கிறார். இப்போ உடனே இப்ப நெஞ்சு சொல்றது, இப்ப நான் என்ன செய்யணும் என்பதை சொல்லும் என்று நெஞ்சு கேட்கறதா இப்ப ஆழ்வாரை. உடனே அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், கண்ணந்தாள் வாழ்த்துவதே வழக்கு கண்டாய். எம்பெருமான் நம்முடைய சம்பிரதாயத்திலே, ராமானுஜ சம்பிரதாயத்திலே ஆச்சரியமான விஷயம் சொல்வாள். எம்பெருமான் நம்மை அனுகிரகிப்பதற்கு நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஆச்சாரியால் காட்டுவா விலக்காமை. எம்பெருமான் நம் திறத்துல எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை, அவன் அருள் பண்ணும் போது அதை விலக்காமை நமக்கு வேண்டும் அப்படின்னு இந்த இடத்த சொல்றான். அதனால விலக்காமை தான் வேணும். எம்பெருமான் எப்பொழுதும் நம்மை அனுகிரகிக்க சித்தமாகத்தான் இருக்கிறான். நாம விலகி நிற்க கூடாது. அப்படி விலகி நின்றா என்ன ஆகும்னா, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா விலகாமல், அப்ப எம்பெருமான் தினத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆகிரினை செய்வதன் என்று நெஞ்சு கேட்க, அவன் ஆபிமுக்கியம் பண்ணி நிற்க நாம் வைமுக்கியம் பண்ணலாகாதுகான். அவன் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகையே நியாயம். ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார்.
அப்போ அவன் நம்மை கைகொள்ள சித்தமாக இருக்கும் பொழுது நாம் விலகி நிற்க கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்? எளிமையே வடிவெடுத்தனான எம்பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு தகுந்தது என்று இந்த பாசுரம் முக்கியன அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். நீ என்றே ஆழ்துயர் வீழ்விப்பான் நின்று உழன்றாய் போயொன்று சொல்லி என் போ நெஞ்சே நீ என்றும் காழ்த்து உபதேசம் தரிடும் கைகொள்ளாய் கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு என்று சொல்லி முடித்தார். நீ அடுத்ததான 13வது பாசுரம். வழக்கோடும் ஆறுகோளன் அடியார் வேண்ட இழக்கவும் காண்டும் இறைவ இழப்புண்டே எம் ஆட்கொண்டு ஆகிரும் யான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டு உண்மே நிச்சாய். என்ன பாசுரம், என்ன பாசுரம்! இந்த பாசுரத்துல எம்பெருமான் திறத்துல ஆழ்வார் பிரார்த்தனை பண்றா. பிரார்த்தனை தகுமா சுவாமி? பிரார்த்தனை என்பது தகுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரார்த்தனை முடியுமா? எம்பெருமான் திறத்தை எதை பிரார்த்திக்கணும், எதை பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய பிரபன்னர்களுக்கு நிட்டைகள் காட்டப்பட்டிருக்கிறது. உலகத்திற்குடைய சம்பிரதாயங்களில ஒவ்வொன்றை பெறுவதற்கு ஓரொரு பிரார்த்தனைகள் செய்து எம்பெருமான் திறத்திலே பெற்றுக் கொள்கிறார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய சம்பிரதாயத்தை எம்பெருமானத்துல பிரார்த்தனை என்பது தகுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எந்த பிரார்த்தனைன்னு கேட்டா சரணாகதி என்கிற பிரார்த்தனையே நமக்கு எம்பெருமானத்தை எதுதான்? எம்பெருமானே உபாயம் என்கிறது தான் நமக்கு பிரார்த்தனையே. எம்பெருமான் திறத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை கிடையாது, எம்பெருமானே உபாயம். எம்பெருமான் கிட்ட இருந்து பிரார்த்தனாமதி சரணாகதி என்று சொல்லப்பட்டிருக்கனால எம்பெருமான் திறத்திலே பிரார்த்திக்கிறதுன்னு என்ன இருக்கு? எம்பெருமான் தான் பிரார்த்தனைக்கு விஷயம். அப்போ சம்பிரதாயத்துல அதுக்கு அற்புதமாக காட்டுவார்கள். பிரபத்திங்கிற சப்தமே நம்ம சம்பிரதாயத்துல, மற்ற சம்பிரதாயங்களிலே பிரபத்தி என்பது எம்பெருமானை அடைவிக்கக்கூடிய ஒரு வழிகள்னு காட்டுவார். நம்முடைய சம்பிரதாயத்தை பிரபத்திங்கிற சப்தத்தினுடைய நாம வாச்சியனே எம்பெருமான் தான். எம்பெருமானுக்குத்தான் பிரபத்திங்கிறதான திருநாமமே அவனுக்கு உண்டு. அப்போ அதனால எம்பெருமான் திறத்திலே எம்பெருமானே நமக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகின்றதான ஞானத்திற்கு தான் நம்முடைய சம்பிரதாயத்தை சரணாகதின்னு பேரு. இப்போ இந்த இடத்த ஆழ்வார் தான் இதை காட்டப் போகிறார். எம்பெருமானத்தை எதை வேண்டலாம், எதை வேண்டக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்த கேட்கப்படுது. அதுக்கு பதில் சொல்றார். அததான் இங்க காட்டுறார். வழக்கோடும் அருகோள் என்று அடியார் வேண்ட ஓடு வழக்கொன்று மறுகொள் மாறுகொள் வழக்கென்று கூட்டி பொருள் கொள்ளா. சம்சாரினுடைய ஆச்சரியமான விஷயம் காட்டுறார் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை. சம்சாரினுடைய முன்னே நிற்கையும் வழக்கன்று சாதனானுட்டானம் பண்ணினானை போல உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் கொள்ளுகையும் வழக்கன்று. இவ்வளவு பெரிய விஷயங்கள் காட்டுறார். ஆச்சரியமான விஷயம் சொல்றார். எம்பெருமானே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு சம்சாரி ஜீவனை அணுகி எம்பெருமான் சாதாரணம் போன்ற ஒரு சம்சாரி, அந்த சம்சாரி முன்னாடி வந்து எம்பெருமான் நின்று கொண்டு எம்பெருமானுக்கு தகுமானா? தகாததே. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற வழக்கொடு மாறுகொள் அன்று மாறுகொள் வழக்கன்று. ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்றா, உபகாரம் பண்ணுவாளுக்கு திருப்பி என்ன பண்ணா? பிரத்யுபகாரம் பண்ணுவாள். அது போல எம்பெருமானே லோகத்துல அப்படித்தானே, ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணா அவளுக்கு திருப்பி பிரத்யுபகாரம் பண்ண வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அது போல உதவிக்கு இன்னொரு உதவி கொள்வாரை போல எம்பெருமானே நீ அளிக்கக்கூடியதான பலன் இருக்கிறது. அந்த பலனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சாதன அனுஷ்டானத்தை பிரத்யுபகார கொள்வதும் உனக்கு தகாததான விஷயம். ஏன் உனக்கு தகாது? நீ பண்ணின காரியத்துக்கு உனக்கு நான் பிரத்யுபகாரம் ஏதாவது பண்ண முடியுமா? எம்பெருமான் செய்ததான விஷயத்துக்கு எதுக்கு பிரத்யுபகாரம்? எம்பெருமானுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதேனா. எனது ஆவி ஆவியினி பொருளேடும் உண்டவெந்தாய் எனது ஆவியார் யான் யார் தந்து நீ கொண்டாக்கினேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவனை சேர்ந்த ஆத்மாவை அவனத்துல கொடுப்பதற்கு பிரத்யுபகாரம் நம்ம இடத்த என்ன இருக்கு? அவனை சேர்ந்து அவனத்தை கொடுக்குறேன்னு சொல்றதுக்கே நமக்கு ஒண்ணும் புரியாது. நாம எதை கொடுக்கறதுக்கு இருக்கு? அவனை சேர்ந்தது, அந்த ஆத்மாவும் அவனை சேர்ந்தது. அவனை சேர்ந்த ஆத்மாவை அவனிடத்துல கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு நாம வெக்கப்பட வேண்டாமா? அது அவன் சொத்து அல்லவா? இப்ப இந்த இடத்துல கேட்கிறாரு. இந்த இடத்துல அது எப்படி கேட்கிறாரு அப்படின்னு பாருக்கா. அது மாதிரி பிரத்யுபகாரம் பண்ணுவாதை போல நீ அளிக்கும் பலனுக்கு இந்த இடத்துல கேட்கிறாரு.
முன்னே இருக்கையும் வழக்கன்று. சாதனானுஷ்டானம் பண்ணினானை போல உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் கொள்ளுகையும் வழக்கு அன்று. பெரும்பாலே ஒரு சாதனத்தை பண்ணி அதனாலே பெற்று இருக்கக்கூடிய பண்ணிட்டோம்னால், நான் சரணாகதி பண்ணினேன் எனக்கு அதனால் இந்த பலன் கிடைத்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னா அதுவும் தகாது. கைமாறு ஒன்றும் கிடையாது. உடனே பெருமாள் கேட்கிறான் அழ்வாடத்துல, அப்படியா நீ ரொம்ப சொல்றீங்க, எனக்கு என்னன்னு சொல்லலையே, கொஞ்சம் அடியனுக்கு விளங்கும்படியாக புரியும்படியாக இதை சொல்ல வேண்டும் ஆழ்வீர். இனி இப்ப அழ்வாடத்துல கேட்கறான். அதுக்கு அழ்வா பதில் சொல்றார், அடியார் வேண்ட இழக்கவும் காண்டும். உலகத்துல ஒரு பெரிய தலைவன் இருக்கிறான், அவனத்துல எல்லா குணங்களும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு தொண்டன் இருக்கிறான். அந்த குணமுள்ள அவனுடைய தலைவனிடத்துல போய் அவனுடைய அடியார்கள் உன்னை போய் கேட்கிறான், எனக்கு இது வேணும்னு கேட்கிறான். அவன் உடனே என்ன பண்ணுவான், தன்னையும் தன் உடமையும் எல்லாத்தையும் இழந்தும் தன்னுடைய அடியாராக இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதை உலகத்தை பிரத்யட்சமா நம்ம கண்ணால பார்க்கணும். சுவாமி தேவனால் தான் இந்த காரியம் நடக்கும், தேவள் தான் பண்ணி அருள் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன, அடுத்த நிமிஷம் அவர் நமக்காக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறார். ஐயோ நம்ம சார்ந்து இருக்கிறானே, பண்ண வேண்டுமே என்ன செய்யறான். இப்போ எம்பெருமான இடத்தை இப்ப சொல்றார், ஆழ்வீரே நீர் அடியாராய் எனக்கு இருந்தால் தானே எனக்கு அந்த நிர்பந்தம், நீர் என்னுடைய அடியார் என்று சொன்னால் தானே எனக்கு நான் அனுகிரகம் பண்ணோம் என்ன நிர்பந்தம் இருக்கும் என்ன அழைக்க ஆச்சரியமான அழைக்கிறார். இறைவா இறைவழப்புண்டே இறைவா. எம்பெருமானே நான் அடியனல்ல, அடியனாய் இல்லாவிடனும் அழ்வாரி போன்னு சொல்ற, நான் அடியன் அல்லதான், நான் உன்னுடைய அடியன் என்று சொல்வதற்கு இடத்திற்கு தகுதி இல்லை தான், ஆனால் என்னுடைய சுவாமி நீர்தானே, நான் மறுத்தாலும் என்னுடைய சுவாமி நீர்தானே, அப்போ அதை அழிக்க முடியுமா? நீர் அடியவராக வேணுமே என்ன, என் பக்கலுள்ள அழித்து தாகிலும் உன் பக்கலுள்ள அழியாதிரே, உன் சுவாமித்தம் உண்டாக என் சேஷத்தம் தன்னடைய கிடவாதோ என்று கேட்க. அப்போ நான் அடியவன் என்பதும் தன்னடையே தேரும். எனக்கு நீ சுவாமினாலே உனக்கு அடியவன், நீயே சொல்ல வேண்டாம் சுவாமி, எனக்கு சுவாமினாலே தன்னையே சித்திக்கிறது அப்படின்னு சொல்றார். இறைவா அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்து சொன்ன இடப்புண்டே. ஆனா லோகத்துல ஒருத்தனுக்கு அடியவராக வேற ஒருத்தனுக்கு தொண்டராக இருப்பவனுக்கு அவன் கேட்ட பொருள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் உன்னை சேர்ந்த உன் அடியார்களுக்கு அது கிடையாது. அதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் அப்படின்னு கேட்டா, உடனே இப்ப எம்பெருமான் திருப்பி கேட்கிறான், சரி ரொம்ப சந்தோஷம், உமக்கு நான் சுவாமி தான் தெரிஞ்சு விட்டேன், நீ சம்பந்தத்தை இட்டு சொல்றீர். அப்போ என்ன, உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார். சரி நீ விரும்பியது உமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேணுமானால் என்னிடத்திலே அடிமை இருக்கிறது என்பதில் உமக்கு ஒரு தொடர்பு இருக்கணுமே, கிஞ்சித்தான ஒரு அடியனுடைய கைங்கரியத்தை தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கணுமே, அப்படி ஏதாவது உண்டா என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான். உடனே அதுக்கு எம்மா கொண்டாகிலும் யான் வேண்ட ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ண, உமக்கு அடிமையிலே சிறிது அன்பயம் வேணுமே என்ன, என்னுடைய உக்தி மாத்திரத்தை பரிபூர்ண கைங்கரியமாக கொண்டு செய்ய வேணும் இனி இந்த இடத்துல சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டா, ஆகிலும் யான் வேண்டேன் ஆட்கொண்டு என்று, அதாவது எனக்கும் சிறிது வேண்டும் என்னாலும் நான் பிரார்த்திக்க என்னுடைய வார்த்தையே பூர்ண கைங்கரியமாக கொண்டு. இப்ப என்ன சொல்றாரு எம்பெருமானே, கரெக்டு தான், சரிதான் தேவன் சொல்றது. ஆனால் நான் வாயால கேட்டனே, எனக்கு கொஞ்சம் வேணும்னு கேட்டனே, அதையே வாச்சா வாயினாலே கேட்கின்ற அதுவே கைங்கரியமாக கொள்ள முடியாது. அதை வாச்சா கைங்கரியத்தையே பரிபூர்ண கைங்கரியமாக கொண்டு என்னுடைய விருப்பத்தை தேவரீர் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்றாரு இப்ப ஆழ்வார். உடனே எம்பெருமான் கேட்கிறான், ஆழ்வீரே சரி உமக்கு நிறைவேற்ற வேண்டிய விருப்பம்னு ஏதோ இருக்கிற, அது என்னது இன்னும் போய் எம்பெருமான் ஆழ்வாடத்துல கேட்கிறா. அதுக்கு சொல்லா, என் கண்கள் தம்மார் காட்டு உண்மே நிச்சாய். அதாவது என் கண்கள் தம்மால் காட்டு உன் மேனிச்சாயினார். என்னுடைய இந்த கண்களாலே இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருக்கு ஒண்ணு ஆசைப்படுறது, இம்மடவலகற்கான நீ ஒரு நாள் இருந்திடா எங்கள் கண் முன்னே.
ஆச்சரியமான திருவாய்மொழியில சொன்ன மாதிரி இங்க சொல்றாரு, எம்பெருமானே இப்ப எனக்கு என்ன ஆசைனா, என்னுடைய இந்த கண்களாலே உன் திருமேனி அழகை காணும்படி எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். இது நடக்குமா? இந்த கண்களாலே இப்போ எம்பெருமானை பார்க்க முடியுமா? எங்க வரக்கும் அப்படின்னா, பெருமாள் சொன்னாரா, இது பரமபத்துல வந்தா நீ என்னதானே பார்க்க போறீர் அப்படின்னு கேட்டா, உடனே அவர் சொல்றார், அங்க வந்து உண்மை பார்ப்பது இருக்கட்டும் சுவாமி, அது இந்த சரீரத்தால பார்க்க போறது இல்ல. இப்ப இந்த சரீரத்திலே இப்பொழுது நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த திருக்கண்களாலே தேவரை சேவிக்க வேண்டும். உன்னை காண வேண்டும் என்று இந்த கண்கள் ஆசைப்படுகின்றன. வேற ஒரு தேசத்துல போயிட்டு நான் வேற அந்த இடத்துல போய் வேற ரூபம் எடுத்துக்கொண்டு அப்படி பார்க்கறதுனால எனக்கு என்ன பலன் இருக்கக்கூடியது? ஒண்ணும் இந்த இடத்துல கேட்கல. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், பதில் சொல்றாரு இந்த இடத்த பெரியவாச்சான் பிள்ளை. ஒருத்தன் பட்டினி விட ஒருத்தன் உண்டால் பசி கெடாதீரேன்னு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு. ஒருத்தனுக்கு நல்ல பசி, அந்த பசியை எப்படி போக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அவன் எதுக்கு ஒருத்தன் உக்கான்னு ஒருத்தன் சாப்பிட்டானா பசியா இருக்கிற பார்த்து, என்னப்பா அவனுக்கு பசி சரியா போடுதா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. பசி எனக்கு, யாரோ ஒருத்தன் சாப்பிட்றான்னா இந்த கண்ணால நான் பார்க்கணும்னா நீ வேற சரீரம் எடுத்து அங்க பார்க்கக்கூடிய கண்ணை பத்தி சொல்றீர் என்று எம்பெருமானத்தை அழுவா சொல்றார். அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கறாரு. ஏன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெருமாள் கேட்கிறாரு, இன்னும் இப்படி சொல்றீர, அங்கதான் உனக்கு அந்த கண்ணால பார்க்க முடியும்னு சொல்ற, இங்க பண்ணோம்னு இருக்கு மீற அது நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு பெருமாள். இப்போ ஏன் நடக்காது? தேவள் நான் மட்டும் ஆசை, பெருமாள் கேட்கிறாரு, இந்த மாதிரி யாருமே ஆசைப்பட்டது இல்லையே, இந்த கண்களாலே காண வேண்டும் என்று தேவள் ஆசைப்படுவது தகுமா என்று பெருமாள் கேட்கிறார். இப்போ அழுவா பதில் சொல்லார், யதா தம் புருஷம் வியாக்கிரம் காத்ரைஹி சோகாபி கர்ஷிதைஹி சம்ஸ்பிருஷேயம் சகாமாகும் ததா குருதயாமயி. ஆச்சரியமான ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுத்து உதாரிக்கிறார் இங்க பெரியவாச்சான் பிள்ளை. எப்படி அப்படின்னு கேட்டார். திருவடியானவன் அங்கிருந்து தூது போகிறான், பிராட்டி சன்னதியில போய் நிற்கிறான். அப்ப பிராட்டி சொல்ற வச்சனம் இது. அவள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் திறத்திலே அன்பு மிக்கவளான நான் புருஷர்களே தலை சிறந்தராகி இருக்கக்கூடிய அவரை இப்ப என்ன செய்யணும்னா, என் திருமேனி உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு, துக்கத்தால் இழைத்த என் அவயவங்களாலேயே இந்த சரீரத்தோடே என்னை தொட வேண்டும், அப்படிப்பட்ட கருணை எனக்கு புரிய வேண்டும் என்று கேட்டாளாம் பிராட்டி. அப்பதான் என்ன அர்த்தம்? பிராட்டி என்ன ஆசைப்பட்டா அப்படின்னு கேட்டா, வேறொரு தேசமோ வேறொரு தேகமோ அந்த இல்லாமல் அந்த தேகத்தோட அப்பொழுதே எம்பெருமான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இப்ப ஆழ்வார் சொல்றார், நான் ஒன்னும் பெருசா ஆசைப்படலையே, பிராட்டி ஆசைப்பட்டதான் நானும் படுறேன். இந்த சரீரத்தோட இந்த சக்ஷுஷாலே தேவரை காண வேண்டும், தேவரை சேவிக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுறேன். அடியன் ஆசைப்பட்டதானே பிராட்டியும் ஆசைப்பட்டாள் அப்படின்னு இருக்க. அது மட்டுமா, ஆச்சரியமான வியாக்கியானம் எழுதினார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல. இன்னும் எப்படி சொல்றான்னா, தேசாந்தரே காண ஒண்ணாது விடாய்த்த கண்களாலே காண ஒண்ணும். விடாய்த்ததான இந்த கண்களாலேயே நான் காண வேண்டும் என்னும் விஷயத்தை சொல்லி இந்த இடத்துல சொல்றார். எது போல ஆண்டாள பிராட்டி சொன்னால, கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாத இனி போய் செய்யும் தவன்தான் என்னன்னு கேட்டாள பிராட்டி. இப்ப போய் செய்யாம இன்னும் அங்க போய் பண்றான்றதுக்கு எனக்கு என்ன சுவாமி இருக்கு, இப்போ செய்ய வேண்டும் என்று சொல்ல போல இக்கண்களாலே உம்மை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொன்னார் என்று 13வது பாசம் நிறைவு வைத்தது. அடுத்ததான 14வது பாசம், சாயல் கரியானை உன் உள் அறியாராய் நெஞ்சே பேயார் மலை கொடுத்தார் பேயார் நீயார் பொய் தேம்பு ஊன் சுவைத்து ஊனறிந்தறிந்தும் தீவினையாம் பாம்பார் வாய்கை நீட்டல் பார்த்து. அடுத்ததான அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தினாலே தன்னுடைய நெஞ்சுக்கும் பூதனை பேயாக வந்தவளான பூதனைக்கும் உண்டானதான வேறுபாட்டை காட்டுகிறார் அழ்வார் இந்த பாசுரத்தினாலே. ஆச்சரியமான பாசுரம் இந்த இடத்துல. போன பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை காட்ட வேண்டும், என் கண்களாலே பருக வேண்டும்னு சொன்னார். இப்போ ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருமேன நினைவு வந்து கொடுத்து பார்க்கிறார். இந்த கண்களால அவளோட அத்தனை பேரையும் அவளோட அத்தனை திருநேமியை நம்மளால பார்த்துட முடியுமா? என்ன நாம இப்படி கேட்டோமே, இந்த கண்களாலே அவனை கண்டுவிட முடியுமா? அது தகாத காரியம்.
அது கண்டிப்பா பண்ண முடியாத ஒரு காரியம் என்று என்ன பண்ணான்னா, இப்படி சொன்னோம், நமக்கு இந்த சரீரத்தால் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அப்ப இந்த சரீரம் எடுத்து என்ன பலன்? இன்னும் இப்ப ஆழ்வார் என்ன பண்றாரு? எம்பெருமானை விட்டு அகல பார்க்கிறாராம். அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், சாயல் காட்ட வேண்டும் என்றார் கீழ், ஆரை என் கண்காலை காண்கிறது என்று அகன்று திரியட்டும் தம்முடைய அயோக்கியதை சொல்லுகிறார். பூதனை கிட்டினவோ பாதியிலே நான் கிட்டுகை என்கிறார். அடுத்த விஷயம் இந்த இடத்துல சொல்றார். பூதனையானவள் எம்பெருமானை அணுகியது போலன்றோ, பூதனையும் பெருமாள் அணுகினாள், நானும் அணுகிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கான? ஒரு வித்தியாசமும் இல்லை. பூதனை எம்பெருமானை சரீரத்தை தான் அணுகினாள், அப்ப நானும் அதை பண்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். எப்படி? சாயல் கரியானை சாயால் கரியானை, சாயல் எனப்படுகின்றது எம்பெருமான் நிறம். சாயல் என்ற நிறத்தாலே எம்பெருமான் இருக்கான், கண்ணகரன் கருப்பா இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அவனை அறியாராய் அவனிடத்துல போய் புகுந்து அவன் இப்படிப்பட்டவன் என்று அறிந்து யாரா சொல்ல முடியாமானா அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டான். இந்த இடத்த பதில் காட்டினார். நிறத்தால் கரியனாய் உள்ளவனை ஆழ அனுபவிக்க அறியாராய், சர்வேஸ்வரன்று உள்ளபடி அறியார் என்றுமாம். பூதனை மனுச்சியா வஞ்சித்தாள் அன்றே, பேயாகிறே வஞ்சித்தாள் அத்தனையிரே, உன்னை பார்த்தால் பூதனை தீசுரியோடு ஒக்குமிரே. ரொம்ப அழகான பக்திகள் இந்த பக்தி. அடுத்த விஷயம் இந்த இடத்த சொல்றார். என்ன சொல்றா அப்படின்னா, எம்பெருமான் எப்படி வந்தான்னா, எம்பெருமான் அவதாரம் பண்ணும்போது எப்படி பண்ணான்? அழறான், பால் குடிக்கிறான், பிள்ளையாய் வந்து அவதரிப்பதை கண்டு அந்த நீர்மையில் ஈடுபட, இப்போ எம்பெருமான் இப்படிலாம் வந்தானே என்று அதிலே ஈடுபட்டு இருக்க வேண்டிய அது அறியாதவராய், அப்போ அவன் எம்பெருமான் வந்திருக்கவன் சர்வேஸ்வரன் இருக்கணும். அப்படி அறியாமல் இருக்கிறாள். யாருக்கா? பூதனை இருக்கிறாள். ஆனா என்ன பண்ணான்னா, நெஞ்சே பேயார் முதை கொடுத்தார் பேயராய். ஏ நெஞ்சே, பூதனை என்ன பண்ணான்னா மனுஷ பிறவியாயிருந்து வஞ்சனை செய்யல. பூதனை எவ்வளவோ தேவலை, அவள் மனுஷனா வரவில்லை, பேய் பிறவியாக வந்து வஞ்சிக்க வேணும் என்று வந்தாள் அவள். நீ யார்? அவளோட ஒப்பிடும்போது நீ நாம எவ்வளவு பெரிய தாழ்ந்த வஸ்து. சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதினார் பெரியவாச்சாரன் பிள்ளை இந்த இடத்துல. உன்னை பார்த்தால் பூதனை தீசுரோடு ஒக்குமிரே, ஆத்மா தேயும்படிக்கு ஈடாக சப்தாதிகளை பூஜித்து அதனுடைய விபாகத்தை அறிந்தறிந்து அனர்த்தத்தை பலிக்க கடவதாயிருக்கிற பாம்பின் வாயிலே கை நீட்டுவாரே போலே இருக்கிற நீ பூதனைக்கு யார்? உனக்கு கண்ணியலோ பூதனை அயோக்கியன் என்று அகலுகிற பட்சத்தில் ஈஸ்வரனுக்கு அவத்தியம் பிறக்கை கீழாக அணைத்து உன் அணைவு பொல்லாது நிமிடத்தை அறிந்தறிந்தும் கிட்டுகிறாய் என்றோ என்றுமா. என்ன ஆச்சரியம்! இந்த இடத்த சொல்றாள். என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, அப்படி பூதனையானவள் பேயாக வந்திருந்து என்ன பண்ணான்னா, மனுஷ பிறையா வந்து வஞ்சனை செய்யாமல் பேய் பிறவியாக வந்து வஞ்சித்தாள். அவளோடு ஒப்பிடும்போது நாம் எவ்வளவு தாழ்ந்த வஸ்து. நமக்கு எப்படிப்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு? சாஸ்திரங்களுக்கு வசப்பட வேண்டியதான பிறவி. இந்த பிறவி மனுஷ பிறவி எப்படி இருக்கிறது? சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதுதான். அதுக்கு தானே இந்த மனுஷ ஜென்மா. அப்ப சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டு வசப்பட வேண்டிய பிறவியை எடுத்து பகவத் விஷயம் இப்ப வசப்பட வேண்டிய பிறவி நமக்கு கிடைச்சு கொடுத்தா என்ன இருக்கும்? நமக்கு என்ன பிறவி? நல்ல பிறவி கிடைச்சது இல்லையோ? அரிதறிது மாடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாலே எப்படிப்பட்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு? அற்புதமான இந்த சரீரத்தை விட்டுவிட முடியுமா? கிடைத்ததற்கு அரியதான இந்த பிறவி நமக்கு கிடைக்காததான ஒரு பிறவி. துர்லபோ மானுஷ தேகா தேகினாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரியதர்சனம்னால துர்லபம் அல்லவா மானுஷ சரீரம். அந்த மனுஷ சரீரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பகவத் விஷயத்தை கெடுக்கும் உன்னை பார்த்தால், இப்ப நெஞ்சிடத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பூதனை இப்ப பார்த்தா நித்திய சூரிகளா தான் கொள்ளத்தக்கவள். நான் நல்ல பிறவில பிறந்தும் பூதனை பண்ண காரியத்தை கூட எனக்கு படத்தில்லை. பூதனை இப்ப நித்திய சூரிகளோ போடுவாளோ? அதுதான் தத்த சொல்றார். பூதனைக்கு யாரு? உனக்கு கண்ணியலோ பூதனை என்று விஷயத்தை சொல்றார். அப்ப அவளே தேவையில்லை, அவளை நித்தியசூரியன் வகுப்புறதான் என்னை பார்க்கும்போது கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த சொல்றாரு, தேம்போன் சுவைத்து ஊனறிந்து அறிந்தும் தீவினையோம் பாம்பார் வாய்கை நீட்டல் பார்த்தி. அடுத்த விஷயம் காட்டினோம், ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது,
ஆத்மாவை இப்போ சரீரத்துக்கு தேய்தல் இருக்கு தெரியுது. ஆத்மாவுக்கு தேய்தல் உண்டானா? உண்டு. ஆத்மா தேயுமா சுவாமி அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை தேயும்படி செய்கின்றது எது செய்யறதுன்னா சப்தாதி விஷயங்கள், சப்த ஸ்வருஷரூப ரசகந்தங்களாகிற விஷயங்கள். பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கர்மேந்திரம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்காரம் மனமே என்று சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த தத்துவங்கள் இருக்கிறதே, இவைகளை அனுபவித்து அதனால் ஏற்படும் தாழ்வு, அப்போ அதுதான் ஆத்மாவுக்கு தீங்கை விளைவிக்கிறது என்று நல்லா தெரிகிறது நமக்கு. அப்படி அறிந்து வைத்தும் ஆத்மாவுக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடியது இந்த சப்தாதி விஷயங்கள் என்ன பண்றது? ஆத்மாவுக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடியது என்பது நமக்கு தெரிகிறது. தெரிந்து வைத்தும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, விஷயம் வைத்திர இந்த இடத்துல ஆத்மநாசத்தை விளைக்கக்கூடியதுன்னு யாராவது பாம்பினுடைய வாயில போய் நாக்கில போய் தன் கையை போய் நூற்றுவாளோ? பாம்பு போன்றது இந்த சப்தாதி விஷயங்கள். அது வாயிலேயே கை நெட்டுவாரை போல இருக்கும் நீ இடத்துல கேட்கற. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நீ பூதனைக்கு என்ன பெரிய உறவு? நீ என்ன உறவு? ரெண்டு விதமா அன்பயம் கொள்ளி இந்த இடத்துல பெரியவாச்சார் பிள்ளை காட்டுறார். இப்படி பொருள் கொண்டாள் என்று சொன்னால் இப்ப நீ யார் அப்படின்னு என்றது, இப்போ உனக்கும் பூதனைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் உறவுக்காராளோ என்னவோ, அதனால்தான் நீங்க இப்படி இருக்காளோ அப்படின்னு தோன்றதுன்னு ஒரு அர்த்தம். போயின்னு ஒரு பதம் இருக்கு, அதை சுவைத்து என்பதோட கை நீட்ட பார்த்தி என்பதோடு கூட்டி பொருள் கொள்ளத்தக்கது. இந்த ரெண்டு பதத்தையும் கூட்டி பொருள் கொள்ளத்தக்கோம் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் சித்திக்கிறது? விஷயங்களிலே விஷயாந்திரங்களிலே விழுந்து பலமுறை அனுபவித்து அதனுடைய பலன் நமக்கு ஆத்மநாசம்தான் விளைய போகிறது என்பதை பலகால் அறிந்திருந்தும் மறுபடியும் பண்றது எப்படி இருக்குன்னா, பாம்பின் வாயில கை நீட்டுறதை போல இருக்கிறது என்ன அர்த்தநிலையம் சொல்றார். சொல்லிட்டு தேம்பூன் என்று அடுத்து சொன்னா, தேம்பூன்னா என்ன அர்த்தம்னா, தேம்பூன் என்று ஆத்மாவை தேய செய்யும் உணவாகிற விஷயங்களை குறிக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதான ஆத்மாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி பகவத் அனுபவத்தை பலகால் செய்து பலன் பகவத் விஷயத்திற்கு கெட்ட பேர் வருவதை என்பதை பலகால் அறிந்திருந்தும் நீ மறுபடியும் பாம்பின் வாயில் கை நீட்டுவாரை போல பகவத் விஷயத்தே கிட்டுகிறாய் என்றோ என்று கூறுவதாகவும் கொள்ளலாம். இப்படியும் பொருள் கொள்ள முடியும் என்று சொல்றார். இரண்டு பொருள் காட்டுறார். அந்த ரெண்டு பொருளையும் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டார், பூதனையை விட நீ தாழ்ந்த வஸ்துதான். பேயார் பாம்பார் என்றார்னா இந்த இடத்த கேட்டார். அழ்வார் இந்த இடத்த பேயார் பாம்பார் என்று ஆர் என்று விகுதி சொல்லுறது ஏண்டா அப்படின்னு கேட்டா, கொடுமையின் கனம்னர் விரிவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட கொடுமையினுடைய கனத்தினாலே இப்படி இந்த கனத்தை காட்டுகிறது என்ன விஷயத்தை எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்துல. அதனாலே பூதனைக்கும் நமக்குமோ, பூதனையே நித்தியசூரிகள் என்று சொல்லலாமோ என்னும்படியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு விஷயத்தை இந்த இடத்தை சொல்றாள். அதாவது ஹே மனசே, பேய் வடிவமாக வந்த பூதனை என்னும் வஞ்சகி அவள் என்ன பண்ணாள்? கரிய நிறம் கொண்ட கண்ணனுடைய ஆத்ம தத்துவத்தை அவள் அறியவில்லை. கண்ணன் பெருமானுடைய தத்துவத்தை அறியாதவள், அவனை கொல்ல வந்தாள் அவள். அப்படிப்பட்டவள் என்ன பண்ணானா, பேய்த்தனமான அறிவு கெட்டு என்ன பண்ணான்னா நஞ்சு தோய்ந்த முலையை எம்பெருமானுக்கு கொடுத்தாள். அதனாலேயே அழிந்தாள். உனக்கும் அவளுக்கும் பொருத்தம் உண்டோ? ஆழ்வார் கேட்கிறார், பூதனைக்கும் நெஞ்சே உனக்கும், ஆழ்வார் சொல்ற நெஞ்சிடத்த பூதனைக்கும் உனக்கும் ஒரே பொருத்தமோ என்று கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நீ புலன்கள் விஷயமாக அனுபவித்து ஊனம் அடைந்திருக்கிறாய் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் இப்ப என்ன பண்ற? எம்பெருமான அனுபவிக்க இறங்குகிறாயே. இது இருந்தால் அது எப்படி சுவாமி சித்திக்கும்? எம்பெருமானை அடையும் போது புலன்களுடைய இன்பம் நாட்டம் என்பது இது சேருமா? சேராதே. அப்படி நீ செய்யலாமா என்று இப்படி நீ இதுல இருக்கும் பொழுது பகவத் விஷயத்திலே இறங்க முற்படுவது பாம்பின் வாயில் கை நீட்டுவதை போல இருக்கிறது என்று சொல்லி முடித்தாள் என்று அற்புதமான இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் முடித்தார். இனி அடுத்ததான 15வது பாசுரம். பார்த்தோர் எதிரதா நெஞ்சே படுதுயிரம் பேர்த்தோத பீழழிவாம் பேச்சில்லை ஆர்த்து ஓதம் தன்மேனிதாள் தளவ தாம் கிடந்து தம்முடைய செம்மேனி கண்பணர்வார் சீர்.
அற்புதமான அடுத்ததான ஆச்சரியமான பாசுரத்தை சொல்றார் இந்த இடத்துல. இப்போ நெஞ்சத்தினுடைய தாழ்வு நினைச்சு அகர்ந்தவர் சென்ற பாட்டிலே, உன்னுடைய தாழ்ந்த சிலையில் நினைத்தால் அகல வேண்டியதுதான். நம்முடைய தாழ்ந்த செயல் நினைச்சா எம்பெருமான் கிட்ட நம்ம அகல வேண்டியதுதான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எம்பெருமான் செய்கின்ற செயலை நினைத்தால் நாம் அவனை அணுகலாம் அப்படின்னு இந்த பாசுரத்துல திருப்பி சொல்றார். எப்படி? நெஞ்சே எதிரிடா பார்த்தோர், என் நெஞ்சே நீ நேருக்கு நேரா பார்த்து இதை முதல்ல நீ ஆராய்ச்சி பண்ணணும். என்ன ஆராய்ச்சி பண்ணணும்? முதல்ல பெரிய ரிசர்ச் பண்ணணும். என்ன ஆராயணும்? எதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆர்த்து ஓதம் தம்மே நிதாள் தடவர் தாம் கிடந்து தம்முடைய செம்மேனி கண் வளர்வார் சீர்கொடு துயரம் பேத்தோர் வீழழிவாம் பேச்சில்லை. எப்படி இருக்கிறது சமுத்திரம்? திருப்பார்கடல் என்ன பண்றிருக்கு அப்படின்னா, சப்தங்களோடு இருந்து கொண்டு எம்பெருமானை சிவந்த திருடலை வருடிக்கொண்டு, இப்ப எம்பெருமான் எப்படி இருக்கிறார்? யாராவது வருவாருண்டோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அப்படி கண் வளர்ந்துகின்றவனான எம்பெருமானுடைய குணங்களை என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, தான் படுகின்ற துன்பங்களை நினையாமல் ஓதினால் அவனுடைய பெருமைக்கு அழிவு ஏற்படுகிறது என்ற பேச்சுக்கு இடமில்லை. இந்த விஷயம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ரொம்ப அறப்பெரியவன், திருப்பார்கடலை சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்? அடியார்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். கண் வளர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய குணங்களை, நம்முடைய துன்பத்தை நினையாமல் அவனுடைய குணங்களை பெருமையை பேசினால் அவனுக்கு அவனுடைய பெருமைக்கு அழிவு ஏற்படும் பேச்சுக்கு நமக்கு இங்க இடமே கிடையாது. அவர் சொல்றார். இப்போ எப்படி? செம்மேனி கண் என்பது சிவந்த நிறத்தை உடைய கண் என்று. எம்பெருமானுடைய கண் எப்படி இருக்கு? சிவந்து இருக்கிறது. ஏன் சிவந்து இருக்கிறது? வாத்சல்யத்தாலே வருவாருண்டோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு கிடக்கிறது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அதை இந்த இடத்தை சொல்றார். ஆஹா, தன்மே நிதாள் என்பதற்கு அச்சயமான 2 விதமான விஷயங்கள் இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். இந்த இடத்துல என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா, கடலானது ஆர்த்து கொண்டு தம்முடைய சிவந்த திருவடிகளை வருட அவசர பிரதீட்சனாய் கண் வளர்களுடைய குணங்களை படுதுயரம் இத்தியாதி தான் படுகிற துயரத்தை புகட்டு அக்குணங்களை ஓத அவனுடைய பெருமை கழிவண்ணும் பேச்சில்லை. இதை முன்னிட்டு அறிந்து விசாரி. ரொம்ப சங்கிரகமா இந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சாரியனுடைய வியாக்கியானம் பண்றார். அப்போ தன்மேனி தாள் என்பதற்கு தன்னுடைய சிவந்த திருவடிகளை, தன்மேனி தாழ் கடவா எம்பெருமானுடைய சிவந்த திருவடிகளை, தென்மேனி தாள்னு சொன்னா தென்மேனி தாள்னா சிவந்த திருவடிகள் என்று இதுக்கு பொருள் என்று விரிவாச்சார பிள்ளையுடைய திருவுள்ளம் என்று இங்க காட்டப்படுகிறது. அரும்பதத்திலே அந்த விஷயத்தை எடுத்து சொல்றார் இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய குணங்களை நம் துன்பத்தை நினையாமல் நினைத்து அவனுடைய குணங்களை நாம் ஓதினோம் என்று சொன்னால் என்ன விஷயத்தை எடுத்து சொல்றார். அப்படி நாம் பண்ணோம் என்று சொன்னால் என்ன விஷயம்? மனமே, எம்பெருமான் திருப்பார்கடலே பயணித்துக் கொண்டு கண் வளர்கின்றான். அங்கே ஆரவாரம் செய்கின்ற அலைகள் கரங்களாலே எம்பெருமானுடைய திருமேனியும் திருவடியும் அது வருடுகிறது. அவன் என்ன பண்றான்? தன் சிவந்ததான கண்களை மூடிக்கொண்டு படுக்கையிலே படுத்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்குணங்களை நாம் பேசுவதால், அந்த குணங்களை நாம் பாடுவதால் நம்முடைய துயரங்கள் தீர்ந்து போகும். இந்த பாசுரத்தை சொல்ல வருகிறார். அப்ப அதனால அவன் பெருமைக்கு குறைவு உண்டாகுமானா ஒரு குறைவும் உண்டாகாது. இதனை நீ உன் கண் முன்னே உள்ளதாக அறிந்து கொள்வாயாக, நெஞ்சமே இதை நீ நன்றாக தெரிந்து கொள்வாயாக என்று சொல்லி அற்புதமான இந்த 15வது பாசுரம் முடிந்தது. அடுத்தது 16வது பாசுரம். சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமனன் ஆகக்கால் பேராளா மார்பார புல்கினி உண்டு உமிழ்ந்த பூமி நீரேற் பரிதே சொல்லினி யாமரி அச்சூந்து. என்ன பாசுரம், என்ன பாசுரம்! சீரால் பிறந்து அடுத்த விஷயம் எடுத்து காட்டுறார். எம்பெருமானுடைய பிறவி எப்படின்னு கேட்டார். அடுத்த விஷயம் சொல்றார் இந்த இடத்துல. எம்பெருமான் எப்படி பிறந்தான்? சீரால் பிறந்து. எம்பெருமான் போன பாசுரத்தை என்ன சொன்னார்? திருப்பார்கடலை யாரேனும் வருவாருண்டோ என்று எம்பெருமான் பார்த்திருந்தான். எதிர்பார்க்கிறது மட்டுமா?
சரி எம்பெருமான் திருப்பார்களை யார் வராளோ அங்க இருந்தானா அவன் இருப்பு அவனுக்கு கொள்ளல. இங்கேயும் யாரும் வரலையே, சரி நம்மளே போய் யாராவது தேடி கண்டுபிடிச்சு பண்ணிப்போமோ என்ன. எம்பெருமான் வந்தானா, எப்படி வந்தான்னா, யாரை தேடி வந்தானா, நம்மை தேடி வந்தான்னா. இது எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய உடைமையை பெறுவதற்கு யாராவது தானே யாச்சகம் கேட்டு வருவாளா? இது என்ன அதிசயம் என்று சொல்றார். ஆச்சரியமான பாசுரம். சீரால் பிறந்து, எப்படிப்பட்டதான சீரால் பிறந்து அப்படின்னு ஆழ்வார் போய் கேட்கிறார். எம்பெருமானே இந்த பாசுரத்திலே வாமனனுடைய அவதாரத்துடைய வைபவம் பேசப்படுகிறது. அந்த வாமன அவதாரத்தை ராமாவதாரத்தோடையும் கிருஷ்ணாவதாரத்தோடையும் சேர்த்து இந்த ராமன் கிருஷ்ணன்மாகிற அவதாரமா எடுத்து வரப்படாதா? அந்த மாதிரி சுகமான அவதாரம் இல்லையே, கஷ்டப்பட்டுன்னு வந்தியே என்று பேசலா இந்த பாசுரத்துல சொல்றாரு பாருக்கா. மகதா தபசா ராம மகதா சாபி கர்மணா கர்மணா ராஜ்ஞா தசரதே நாசி லப்தோ அமிர்தமிவா அமரைஹி. ராமபிரான் தேவர்கள் எல்லாம் எப்படி அமிர்தத்தை பெற்றா போலே தபத்தினாலே பிறந்தான், பெருங்காரியங்களாலே பிறந்தான், தசரத மகாராஜாவாலே அடைய பெற்றான். தசரதர் என்ன பண்ணான், பெரிய யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி எம்பெருமானை பெற்றெடுத்தான். புத்திர காமேட்டி யாகம் செய்து பெற்றது போல எம்பெருமானே அப்படி பிறக்க கூடாதா? எது சொல்றாரு, வாமன அவதாரத்துக்கு சொல்றாரு. இல்ல அடுத்த விஷயம் எடுத்து காட்டுறாரு பாருக்கா. என்ன விஷயம் கேட்கிறாருன்னா, ஸ்ரீ வசுதேவர் அனந்த விரதம் அனுஷ்டித்து பெற்றார் போலே ஆதல் பிறந்தாலாகாதோ? எம்பெருமான் கண்ணன் பெருமான் பிறக்க வேண்டும் என்று ஏற்கனவே முற்பிறவைகள் எல்லாம் வசுதேவரும் தேவகி வாழலாம் பல பிறவைகளை செய்து வைத்த தபஸுக்கு எம்பெருமான் பிறக்கிறான்னு இந்த விஷயம். இப்போ அப்படி கணக்கற்ற விரதங்களை அனுஷ்டித்து கண்ணனை பெற்றதை போல இனி பிறக்கப்படாதா? சிறப்பால் வளராது, சிறப்பால் வளராத. எப்படி இருக்குன்னா, சுமித்ரா தேவி வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்கள் அவள்லாம் பார்த்து பார்த்து வளர்த்த சக்கரவர்த்தி திருமுகம் வரக்கூடாதா? அப்படியும் நீ வரவில்லையே. வசிஷ்டாதிகளும் பேணி வளர்க்க வளர்ந்தார் போலே ஆதல் இல்லனா அனுகூலர் தேடின வெண்ணையும் பிரதிகூலருடைய உயிரும் ஆட வளர்ந்தார் போலே ஆதல் வளர்ந்தார் ஆகாதோ. என்ன விஷயம்? அடுத்த விஷயம் சொல்ல, அவனுக்கு வேண்டியவர்கள் சேர்த்து வைத்த வெண்ணெய் பூதனை முதலான எதிர்களை உயிரும்படியாக வளர்ந்த கண்ணனை போல அந்த கண்ணனை மாதிரியா நீ இருக்கக்கூடாதா, பிறக்கப்படாதா? அப்படியும் வளரவில்லையே. நீ எப்படி வந்த? பேர் வாமனாக கால் எப்படி இருக்கும்போதுனார் பெரியவாச்சாரம்பள்ளி அற்புதமான விஷயத்த. நாட்டில் வாமனர்களுக்கெல்லாம் வளர்ந்தடினவோபாதியாக வாமனனாக ஓணுமோனா. அந்த நாட்டிலேயா இவனுக்கு மீறி குள்ளர்களே யாருமே இல்லையா, அப்படி ஒரு குள்ளனா இவன். அப்படி எம்பெருமான் வந்தான். பேர் வாமனனாக கால். இவனோட நோக்கும் பொழுது என்னன்னா, மற்றவாழ்லாம் இவனுக்கு திருவிக்கிரமன்னு பேர் இல்லையா. இவன் அவதாரம் பண்ணி வந்த போது இவனை மாதிரி குள்ளம் நாட்டுல யாரும் இல்லை. இவனை காட்டும் மற்றவ எல்லாருக்கும் திருவிக்கிரமன்னு பேரும். அவள்லாம் பார்த்தா இவனை பார்த்தா அவன் சொல்லும்படியாக அதை பார்த்துதான் இவனுக்கு வாமனன்னு பேர் வந்ததோ என்ன சொல்லும்படியா இருக்குங்கிற பெரியவாச்சான் பிள்ளை. அதான் சொல்ல, நாட்டில் வாமனர்கள் எல்லாம் வளர்ந்துடணுமோ பாதியாக வாமனனாக வேணுமோ. சிவபதி என்றொரு பேரானால் ஆகாதோ. ஒரு ருஷி பத்னி பக்கலிலே பிறந்து பெணுவார் என்றுக்கே வளர்ந்து பேரும் வாமனாகாவிட்டால் உன் கையில் பருத்திப்பட்ட 12 பட்டு அடைவது உண்பது உமிழ்வதான இந்த பூமி நீர் ஏற்பரிதாய் பட்டாயோ. என்ன ஆச்சரியமான வியாக்கியானம். எப்படி சொல்ற இந்த இடத்துல. எம்பெருமானே உன்ன மாதிரி ஒரு குள்ள அப்ப இல்லை. உன்னை பார்க்கும்போது மற்றவாள்லாம் பெருசா என்ன இருந்தா அப்படின்னு கேட்டா எல்லாரும் திருவிக்கிரமாக இருந்தா அப்படின்னு இருந்தா. நீ வாமனன்னு பேரை பிரசித்திமாக்கி உனக்கு தனக்குதான் வரணும்ன்றதுக்காக இப்படி வந்தாயா? சிவபதி திருவின் மணாளன்ற பேரோட நீ வர வேண்டாமா? அப்படி கூடாதா? சரி வந்து எங்க பிறந்த அப்படின்னா, கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் வந்து பிறந்த இடம் எங்க பிறந்த? ஒரு குடிசையில போய் பிறந்தையே. ஒரு குடிசையிலே பிறந்து அப்படின்னா சரி, அங்க பிறந்தையே உன்னை பேணி வளர்ப்பு முறையா இருந்தான்னா உன்னை பேணுவாரும் இல்லை போஷிப்பாரும் எவரும் இல்லை, நீ வளர்ந்தாய். அப்படி வளர்ந்ததான நீ பெயரோ உனக்கு என்ன வந்ததுன்னா வாமனன் குள்ளன்னு உனக்கு பேர் வந்துடுச்சு அப்படின்னு வந்தது. இப்படியெல்லாம் உன்னை தாழ்த்தி கொள்ள வேணும் என்று உனக்கு என்ன நிர்பந்தம்? ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படியெல்லாம் வாமனா போய் குள்ளனா இருந்து சின்னவா வரல அப்படின்னு சொன்னா இந்த மூவடி மண்ணை உனக்கு யாரும் தரமாட்டேன்னு சொல்ல போறாளா? ஏன் அப்படின்னு இந்த இடத்துல கேள்வி கேட்கிறா.
உன்னால் அந்த பூமியை மாவல் இடத்துல பெற முடியாமல் போய்விடுமன்னா? இதுக்கு இவ்வளவு பெரிய தாழ்த்தி கொண்டு உன்னை வர வேண்டுமா? உன்னுடைய பூமி இருந்த இடத்துல இருந்தே உன்னால் அந்த பூமியை எடுத்துக்கொள்ள முடியாதா? இவ்வளவு கட்டப்பட்டு வந்து நிக்கிறாயே நீ என்று சொல்றாரு. பெற முடியாதா? அப்ப அந்த பூமியை மாவலி இடத்துல உன்னால பெற முடியும். உன் பூமிய அவனிடத்துல இருந்து பெறுவது உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படுற நீ. பேராளா பெருமானு, எவ்வளவு அன்பு உனக்கு, எத்தனை அன்பு உனக்கு. யாரிடத்துல இந்த நிலத்தை மீட்டு எப்படியாவது இந்திரனுக்கு கொடுக்கணும்னு என்ன எம்பெருமானுக்கு. அவ அப்படி சொல்றதான அழுவரத்தன சொன்ன, எத்திரம் உரலோடு இணைந்திருந்து எழுங்கிய எளிவ எத்திரம் 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 என்று ஒரு உரல்ல கட்டு போட்டு எம்பெருமான் கட்டுப்பட்டு இருந்தானே. எப்படி கட்டுப்பட்டு இருந்தான் எம்பெருமான்? ஒரு கயிறு கட்டினா எம்பெருமான் கட்டு விடுவானா? கண்ணினும் சுருத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்றுதானே அவனுக்கு பெருமாயன் தானே திருநாமம். அப்படி அவனை கட்டுண்டு இருந்தானே. இது என்ன ஒரு எளிமை என்றது போல இந்த வாமன அவதாரத்துல அவனுடைய நீர்மையை பார்க்கிறாரு. இப்ப இந்த இடத்த எப்படிப்பட்ட நீர்மை, எப்படிப்பட்ட நீர்மை என்று சொல்றார். அதுக்கு இந்த இடத்த பதில் சொல்றார். உன்னுடைய உடமையில் உனக்குள்ள பக்ஷபாதத்திற்கு ஏழை அது என்னுடையதுரா அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு எல்லை காண முடியவில்லையே என்கிறார். ஆச்சரியமான விஷயம் காட்டாரு. அடுத்தது, மார்பார புல்கினி உண்டுமிழ்ந்த பூமி நீரேற பரிதே. இப்படியெல்லாம் எளிமைப்பட்டு விட்டால், எளிமைப்படாம போயிட்டா என்ன ஆகும்னா, வராக அவதார காலத்துல நீ என்ன பண்ண? பூமியை எடுத்து மார்புற தழுவி பண்ணின. பிரளய காலம் வந்த உடனே பூமியை விழுங்கின. திருப்பி படைப்பு காலம் வந்தோடனே உன் வயிற்றிலிருந்து பூமியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த. இப்ப இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு பருத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பருத்தியானது ஆடையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 12 நிலைகள் இருக்கிறது. அது பருத்திப்பட்ட 12ன்னு சொல்றது. இதுவும் பிரிதுடத்துல சொல்லணும். அந்த பருத்திப்பட்ட 12 நிலைன்னு ஒண்ணு விஷயத்தை எடுத்து சொல்றாளே. இப்ப இந்த இடத்த எழுதினார். இந்த இடத்த பருத்திப்பட்ட 12 பட்டு என்னும் விஷயத்தை காட்டினார். அந்த 12 நிலைகளும் அடைந்து நீ இந்த பூமியை மாவலி இடத்திலிருந்து பெற முடியாதோ? இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டுதான் நீ இந்த பூமியை பெற முடியுமா? இத்தனை கஷ்டப்பட்டு பெற முடியும்னு ஒண்ணு பண்ண முடியாது, ஒண்ணும் இல்லையே. சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து. இப்படி எளிமையாக அவதரிப்பதற்கான காரணம் நான் அறிந்து கொள்ளும்படியாக ஆராய்ந்து எனக்கு விளக்கமாக உபன்யாசம் பண்ணும். நீ பெருமானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எதுக்குன்னு எனக்கு புரியும்படி சொல்லு. எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எதுக்கு வந்த? இவ்வளவு பருத்திப்பட்ட 12 பட்டு வரும்படியாக நீயும் வரணுமா? எதுக்கு இவ்வளவு கட்டப்பட்ட என்பதை எனக்கு உபன்யாசித்து சொல்லு. இரு விஷயத்தை சொல்றா இந்த இடத்துல. விளக்கமாக சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நீர்மையை என்னால சொல்ல முடியல. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ தான் சொல்லணும். எனக்கு சொல்ல தெரியல, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு இடத்துல சொல்ற. வாச்சாம கோச்சரம்னா வாக்குகளுக்கு வெட்டவே முடியாதான விஷயமாக இருக்கு. என் வாக்கினால எப்படி சொல்றதுன்னு எனக்கு இதை தெரியவில்லை. ஆனால் நீயே சொன்னாதான் எனக்கு அது தெரியும். என்னும் சொல்லி முடிச்சோடனே இப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய அவதாரத்தை எம்பெருமான் கூட தன் அவதாரத்தை பேச தொடங்கினான்னா, எங்க தொடங்கினான்னா கிருட்டாவதாரத்திலே சொன்னான். எப்படி சொன்னான்? ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவேத்தி தத்வதா ஜக்தா தேகம் புனர்ஜன்மனேதி மாமேதி சோ அர்ஜுனா. அர்ஜுனா, என்னுடைய இந்த அபராகிருதமான பிறப்பு இருக்கே, சேட்டிதம் இருக்கே, இதை யார் ஒருத்தன் உண்மையாக அறிகிறானோ அவனுக்கு மறுஜென்மம் என்பது கிடையாது. அவன் என்னை அடைகிறான் என்னும் விஷயத்தை சொல்ல. அவதார ரகசியம் என்று காட்டுபவர்கள் ரகசிய கிரந்தங்களே நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி என்னுடைய அவதார ரகசியத்தை அறிபவர்கள் என்னை அறிவார்கள் என்கிறபடியே திவ்யம் என்கிறான். இப்ப இந்த இடத்துல கூட அவன் என்ன சொல்றான்? ஜென்ம கர்மஜமே திவ்யம்னு எம்பெருமான்னு சொன்னான். திவ்யம்னு சொன்னானே தவிர அவனாலேயே அவனுடைய பிறவை பற்றி விளக்கமாக பேச முடியவில்லை. சரி, அவன் தான் பேச முடியல. அவன் பெருமையை பேச வந்த வேதங்களாவது அவன் பெருமையை பேச முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, அது அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஹாரந்தி யோனிம். பிறப்பற்றவனாய் இருந்தாலும் எம்பெருமான் என்ன பண்றான்? பலபடியாக பிறக்கிறான். அவனுடைய அவதார ரகசியத்தை புத்திமான்களாக இருக்க தீமான் எவனோ அவன் தான் அறிய முடியும். அறிவாரிகள் தான் அதை பேச முடியும் என்று இந்த பாசுர முக்கேன ஆச்சரியமான விஷயத்தை, அதாவது எம்பெருமான் திறத்திலே, எம்பெருமானே நீ ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ வந்து அவதரித்தா போலே வராமல் வாமனன் என்று குள்ள உருவம் கொண்டு படாதனப்பட்டு ஒரு இடத்திலே பிறந்து கட்டப்பட்டு உன்னுடைய ஐஸ்வர்யமான அந்த பூமியை நீ இருந்த இடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்க
உன்னால இயல முடியாத காரியம் ஒன்று இல்லாத பொழுது நீ வந்திருந்து அந்த மூவடி மண்ணை வேணும் என்று கேட்டு கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னா இதுக்கு எனக்கு அர்த்தமே புரியலங்கிற ஆழ்வார். இதை நீர்மைன்னு சொல்றதா? இது எளிமைக்கு காரணம் என்ன? எதற்காக இப்படி வந்தாய் என்ன எனக்கு சொல்ல தெரியவில்லை. அப்படிப்பட்டது எம்பெருமானுடைய பிறப்பு என்று சொல்லி முடித்தார். இனி அடுத்ததான அற்புதமான 17வது பாசுரம் 16வது பாசுரத்தினாலே இதோட அற்புதமான வைபவத்தை சொல்லி முடித்தார். 17வது பாசுரம். சூந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடவார் பின்னும் தன் வாய் திறவார் சூந்தெங்கும் வாழ்வரைகள் போல் அரக்கன் அரக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ்வரைவில் ஏந்தினார்த்தாம். அடுத்த பாசுரம். சூழ்ந்த அடியார் வேண்டினக்கால் எம்பெருமான் திறத்திலே எம்பெருமானை வேண்டுகிறார்கள். எப்படி வேண்டுகிறார்கள்? எம்பெருமான் என்ன பண்றான்னா, இவர்கள் வேண்டுவதற்கட்டும் எம்பெருமான் தன் அடியார்களை கை கொள்வதற்காக நம்மளை கிட்ட வரும் பொழுது அவர்கள், அதாவது நாம் அவனுக்கு முகம் கொடுக்காதிருந்தாலும் பெருமாள் வரா நம்மளை அனுகிரகிக்க வந்தா என்ன பண்ணணும்? ஆத்துக்கு ஒருத்தர் வர சுவாமி வந்தா என்ன பண்ணுவோம்? ஏழலாம் உட்காரலாம், தீர்த்தம் சாப்பிடுறா, தீர்த்தம் குடிக்கிறடா, இதா அம்சேறதா இப்படிதானே கேட்கணும். எம்பெருமானே வருகிறான். அவன் வந்த போது அவனுக்கு முகம் கொடுக்கல. முகம் கொடுக்காம இப்ப நம்ம வரோம், யாரா ஆத்துக்கு வரா, நம்ம யாரா ஆத்துக்கு போறோம், ஏதோ ஒரு முகம் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அந்த இடத்துல நம்ம இனிமே அங்க போக வேண்டாம்பா, எல்லாம் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகுவோம். அந்த மாதிரி எம்பெருமான் விலகுறான்னா இல்லை. எம்பெருமான் அதை தன் நெஞ்சிலேயே கொள்வது இல்லை. நம் போல்வார் அவனை விலக்கினாலும் எம்பெருமான் அதை பொருட்டாகவே செய்வதில்லை. இனி இந்த பாசுரத்தை சொல்றார். சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவார். அழ்வார் எதிர் சூழல் பூக்கு தனக்கேயாக எனக்கொடு மீதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பு. அப்ப அவதாரம் எடுப்பதன் மூலம் எம்பெருமான் என்ன பண்றான்னா, இந்த சம்சாரி சேத நம்மளை என்ன பண்றான்? சுத்தி வளைக்கலாம். மலையாள வளைப்புன்னு வா, அந்த மாதிரி எம்பெருமான் நம்மளை சுத்தி வளைக்கிறான். அடியாரை கை கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் அபேட்சிக்கிறான். அப்படி அவன் நினைக்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது சம்சாரிகள் யாருமே அவனுக்கு முகம் காட்டல. இப்ப இவன் வேற என்ன வந்தான் அப்படின்னு கேட்கிறாமாக. இவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து விட்டோம். நாம் என்ன பண்றதுப்பா? இவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்து முயற்சி பண்ணிட்டோம், அவன் பண்ணிக்கல, சரி நம்ம இனிமே பண்ணுவோம், அவன் தான் பண்ணலையே, நம்ம இனிமே அவன் நம்ம கிட்ட அவன்கிட்ட நாம போக வேண்டாம் என்று எம்பெருமான் விலகிடுவானோ, தன் முயற்சியிலிருந்து விலகிடுவானோ அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டான். தான் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து விட்டோம் என்று தான் பேறு பெற்றதாக நாம செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சுட்டே இருப்போம், நாம செஞ்சுட்டே இருந்தாலும் நமக்கு அது பெரிய பேரு என்று எம்பெருமான் உகந்திருப்பான். சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவரும் பின்னும் தம் வாய் திறவார். இவ்வளவு தினம் அவன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணோம்? நம்ம ஒருத்தர் ஆத்துக்கு போறோம், ஏதோ நம்மளை அவமானப்படுத்திட்டார், வந்துட்டோம். ஆத்துக்கு வந்தோடனே பாத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இந்த ஆத்துக்கு போனோம், இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம ஆத்துக்காரி இடத்தையோ பசங்க இடத்தையோ யாரிடத்தையோ சொல்லுவோம். நம்ம மனசை தாங்கலை, யாரிடத்துல சொல்லுவோம், ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ சொல்லுவோம். இப்ப எம்பெருமானுக்கு நாம முகம் காட்டாம போனோடனே, அவன் பரவ திருப்பி போன உடனே பரவத்துல போய் முடிச்ச உடனே பெருமாள் யாருக்கிட்ட சொல்லுவானான்னு கேட்டான். பிராட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டான். ஆச்சரியமா இந்த இடத்த பின்னும் தம் வாய் திறவார், தம் வாய் திறவார். எப்படி இப்ப வாய் திறவார் அப்படின்னு இடத்துல கேட்கிறார். அது பதில் எழுதுறார் பழுவாச்சாரியன் பிள்ளை. இவர்களுக்கு உறுப்பாக பெற்றோமிரே என்று வாழ்ந்திருப்பதும் செய்வர், வைமுக்கியம் பண்ணினார் என்று தனி இருப்பிலே பிராட்டிக்கு வாய் திறவார். தனியாக பிராட்டி கிட்ட இருக்கும்போது நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணதான் போனான், வேண்டான்னு சொல்லிட்டான், கஷ்டமா இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை தாயாரிடத்தை சொல்லுவானா, அதை கூட சொல்ல மாட்டானா எம்பெருமான். என் அடியார் அது செய்தாரே நன்னு செய்தார் போல பிராட்டி கிட்ட கூட அதை சொல்ல மாட்டானாம். வாய் எனக்கு அவன் முகம் காட்டவில்லைன்னு பிராட்டி கிட்ட கூட சொல்ல, வாய் திறந்து எம்பெருமான் சொல்ல மாட்டானாம். எப்படி அப்படின்னு கேட்கிறார். ஒரு குழந்தை இருக்கு, தப்பு பண்ணித்து அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவார்? தாயிடம் சொல்லி ஆறுதல் அடைவதுதான் தந்தைக்கு வழக்கமா இருக்கும். இப்போ பிராட்டி கிட்டே எம்பெருமான் சொல்ல மாட்டான். என்ன விஷயத்தை எடுத்து சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் போலரக்கன் வந்தலைகள் தாமீரிய தாழ்வரைவில்லை என்றினர்த்தாம். எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, ராவணனை கொன்ன பொழுது என்ன விஷயம் நடந்ததுன்னு கேட்டா, பார்த்த இடமெல்லாம் ராமபானங்கள், எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, ராட்சசனான ராவணனுடைய தலைகள் அத்து விழும்படி
கைகளிலே வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்தி உடையவனாக இருந்த போதும் கூட சக்தி இல்லாதவன் போல இருக்கிறான். நாம முகம் காட்டவில்லை என்று சொன்னால் அதை பிராட்டிக்கு கூட எம்பெருமான் ஏகாந்தத்திலே கூட சொல்ல மாட்டான். இது எப்படிப்பட்ட நீர்மை! என்ன ஆச்சரியமான இந்த பாசுரத்தினாலே எம்பெருமான் தன்னுடைய அடியார்கள் திறத்திலே கொண்டதான அன்பு. சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவார், பின்னும் தன் வாய் திறவார். சூந்தெங்கும் வாழ்வரைகள் போல் அரக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ் வரைவில் ஏந்தினருதாம் என்று சொல்லி முடித்தார். இனி அப்படிதான ஆச்சரியமான பாசுரம் 18வது பாசுரம். தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்புதான் இலக பாம்பால் ஆப்புண்டு பாடுற்றாலும் சோம்பாது இப்பல்வுரு எல்லாம் படர்வித்த வித்தா உன் தொல் உருவை யார் அறிவார் சொல்லு. என்ன பாசுரம், என்ன பாசுரம்! ஆச்சரியமான அற்புதமான பாசுரம் இந்த இடத்துல சொல்றேன். தாம்பால் ஆப்புண்டாலும் எம்பெருமானை பத்தி சொல்லும் போது அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார். தாம்பால் ஆப்புண்டாலும், அதாவது அடியவர்கள் எம்பெருமானை உபாசிக்கும் பொழுது எம்பெருமான் அவனுக்கு காட்சி அளிக்கவில்லை என்னாலும் அதை கண்டு வெறுக்கலன்னு சொன்னார். சரி, அவன் திருவுள்ளப்படி இப்ப அடியார் இந்த பாசுரத்தை என்ன சொல்றார்? அப்படி அவன் பண்ணவில்லைன்னு சொன்னா அடியார்கள் என்ன கேட்ட எப்படி இருப்பான்னா, இப்ப போன பாசுரத்தை பிராட்டிக்கிட்டே சொல்ல மாட்டான்னு சொன்னானா, இப்போ அவனுடைய உண்மையான அடியார்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, அந்த எம்பெருமானை உபாசிக்கக்கூடிய நமக்கு அவன் காட்சி அளிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, அதை கண்டு உண்மையான அடியார்கள் எம்பெருமானை வெறுக்க மாட்டார்கள். அவன் திருவுள்ளம் என்னவோ அது நடக்கட்டும் சுவாமி, எம்பெருமான் திருவுள்ளம் அப்படின்னு சொல்லுவார்கள் என்று இந்த பாசுரத்தாலே காட்டுகிறார். அடியார் நினைந்து வேண்டி நக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்துடுவர். அடியாரானவர்கள் எம்பெருமானை பெருமாளிடத்துல போயிட்டு ரொம்ப ஆற்றாமை மிஞ்சி மிக்க புலம்புதலான திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே மாமுனிகள் அப்படி ஆற்றாமை மிகுந்து புலம்பினாலும் கூட பிரார்த்தித்த போது அவன் திருவுள்ளமில்ல எம்பெருமான் காட்சி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே உனக்கு நான் அடிக்கவன் உடையவனான இப்ப நான் என்ன நினைக்கணும், உனக்காக இருக்கக்கூடிய எனக்கு உருவம் பண்ண மாட்டாம இப்படி இருக்கையே இன்னும் அவனை வெறுத்து பேச வேண்டியிருப்பா. ஆனா உண்மையான அடியார்கள் என்ன பண்றா அப்படின்னா, அவன் திருவுள்ளம் என்னவோ சுவாமி அது நடக்கட்டும், அவனுடைய திருவுள்ளம் அப்படி என்ன பண்ணுவான், உண்மையான அடியார்கள் எம்பெருமானை வெறுக்காமல் இருப்பார்கள். பின்னும் தம்பாய் திறவார். போன பாசுரத்தை பிராட்டி கிட்ட வாய் திறக்க மாட்டார். இந்த பாசுரத்தை உண்மையான அடியார்கள் எம்பெருமானை பற்றி ஒன்றும் வாய் திறக்க மாட்டார்கள். எப்படி எம்பெருமானுடைய, அதாவது இப்படி ஏதாவது நடக்கிறதுனா உடனே என்ன பண்ணணும், லோக்கத்துல பார்த்தா ஒரு தெய்வத்தை உபாசித்து நமக்கு பலம் கிடைக்கலன்னா இது ஒரு தெய்வமா என்ன இன்னொருத்தரோட வடங்குடைய தெய்வத்தில போய் இந்த தெய்வத்தை பத்தி சொல்றது, இதெல்லாம் லோக்கத்துல ரொம்ப சகஜமா இருக்கக்கூடியது இல்லவா? இப்ப இந்த மாதிரி எம்பெருமானை சேர்ந்தவர் அடியார்கள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு குறை சொல்ற இடத்துல போய் இந்த பெருமாளை வணங்கி இந்த பெருமாளை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டா. இவருடைய எதையுமே அப்படி சொல்ல மாட்டார். சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் ஆழ்வளை வில்லேந்தினால்தான் எம்பெருமான் நல்லவர்களை ரட்சிப்பதற்காக சக்கரவர்த்தி திருமணாக எடுத்தது போல நமக்கு காட்சி கொடுக்கவில்லையே என்று இவர்கள் யாருமே புலம்ப மாட்டார்கள். எம்பெருமானை பற்றி எந்த விதமான விஷயத்தையும் திட்டம் இவர்கள் செய்ய மாட்டார்கள். இன்னும் விஷயத்தை அற்புதமான பாசுரத்தை சொல்றார். தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்பு தானிழங்க பாம்பால் ஆப்புண்டு சூந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திருவர், பின்னும் தன் வாய் திறவார். சூந்தெங்கும் வாழ்வரைகள் போ அரக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ்வரை வில்லேந்தினர் தாம் என்று சொல்லி முடிச்சார். நீ அற்புதமான 18வது பாசுரம். தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்புதான் இலக பாம்பால் ஆப்புண்டு பாடு உற்றாலும் சோம்பாதி இப்பல்லுறவை எல்லாம் படர்வித்த வித்தா உன் தொல் உறவை யார் அறிவார் சொல்லு. ஆச்சரியமான அடுத்த பாசுரம் இந்த இடத்தை எடுத்து காட்டப்படுகிறது. எப்படி இப்போ இந்த சம்சாரிகள் முகம் காட்டினாலும் வெறுப்படைய மாட்டான்னு சொன்னார். இப்போ ஏன்னா இவர்கள் அன்பாலையும் செய்கிறார், இல்ல விரோதத்தாலையும் செய்யட்டும், அந்த அவமானங்களை கண்டு இவன் நம்மளை அப்படி அடிமை அவமானப்படுத்தினானே என்ன நம்மளை ரட்சிக்காம இவனை ஆயிரத்துக்கு ரட்சிக்கிறோம் என்ன எம்பெருமான் நம்மளை விடமாட்டானோ, நாம முகம் காட்டவில்லை என்று சொன்னாலும் நம்மேல் கோபித்துக் கொள்ள மாட்டான் எம்பெருமான் என்று இந்த பாசுரத்தை சொல்றார். தாம்பால் ஆப்புண்டாலும்
இவன் என் பையன் தானே. யசோதை என்ன பண்ணாள், இவன் என் பையன், என் பையன், இவன் தீம்பு செய்யறான், தீம்பு செஞ்சா என்ன செய்யணும்னா, தீம்பு செய்தா சிக்ஷா பண்ணாதானே அடுத்த வாட்டி பண்ணாம இருப்பான் இந்த நினைவாலே யசோதை பிராட்டி என்ன பண்ணாள், ஒரு கயிறை எடுத்து கட்டினான். கட்டினா என்ன பண்ணோம், கட்டின மாதிரி அவன் இருக்கணும் இல்லையோ, அவனால் இருக்க முடியாம இருக்க பண்ணலாமே, அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணான், அந்த காம்பு கயிறான்னு வளர வளர கடைசியில் அவள் பிரார்த்தனை பண்ணி அவனே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் இன்னும் சொல்லப்பட்டதான அவருடைய அன்புதான் எனக்கு கட்டிட்டே தவிர கயிறு அவரை கட்டவில்லை. பிராட்டி யசோத பிராட்டுடைய அன்பினாலே அவன் கட்டுப்பட்டான். இன்னும் விஷயத்தை சொல்றார் இந்த இடத்துல. அது போல ஒரு உத்தேசம் என்றோ இருப்பது. அதனால அப்படிப்பட்டதான எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு இடத்துல கேள்வி கேட்கிறார். யசோத பிராட்டி கைத்தால கட்டுண்டாலும் அத்தழும்பு சிறிதாகும்படியாக எம்பெருமான் இருக்கிறான். இது எப்படியா தெரியுது அப்படின்னு கேட்டா அடுத்த விஷயம், இது யசோத பிராட்டி கட்டின கட்டு ஒண்ணு இருக்கட்டும், அடுத்த ஒரு கட்டு இருக்குன்னார். என்ன கட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது. அடுத்தது ஆகையால் அடுத்து எடுக்கப்படும் கொடிய அடுத்த விஷயம் சொன்னார், அத்தழும்பு ஏதுமில்லாதபடி காரியனாலே படாதது பட்டாலும். பிராட்டி ஒரு யசோத பிராட்டி ஒரு கயத்தை கட்டினா அது ஏதோ ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். காளியன் எம்பெருமான இருக கட்டினாரே அது எப்படிப்பட்ட அடையாளம், அந்த அடையாளத்தை பத்தி சொல்ல முடியுமா? அன்பு தொல்லையானதையும் சேர்த்தெடுக்கிறான் அத்தழும்புதான் இலக பாம்பால் ஆப்புண்டு பாடுற்றாலும். தாம்பால் கட்டுண்ட கட்டு இதை நோக்கும் போது காளியன் இடத்துல இருக்கும் போது யசோத பிராட்டி கட்டின கயிறு ஒண்ணுமே கிடையாது. அப்படி படாதனப்பட்டார் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் சோம்பாதி பல்லுருவை எல்லாம் படர் வித்த வித்தார். எம்பெருமானுக்கு என்ன வரணும், நம்மிடத்துல ஒரு வெறுப்பு வரணும். அப்போ இவளை பண்ணி நம்ம என்னத்தை பண்ணோம் அப்படின்னு எம்பெருமானுக்கு வரணும் இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு ஒரு திருவுள்ளத்துல நம் குறித்து ஒரு சோம்பல் வரவில்லையாம். எம்பெருமானுக்கு அப்படி வரலையாம். நம்ம எதாண்டு பண்ணோம் ஒண்ணும் பண்ணல சுவாமி அப்படின்னு சொல்லி விட்டுறோமே, அப்படி விட மாட்டோம் எம்பெருமான். சோம்பாது இப்பல்லுரையல் எல்லாம் படர் வித்த வித்தார். சம்சாரிகள் எல்லாம் இவனை அவமதித்தார்கள் என்று எம்பெருமான் சோம்பி போகல. சோம்பி போகாம என்ன பண்றான் அப்படின்னா, நமக்குரிய காரியத்தை செய்வது நமக்கு தாழ்வோ, என் காரியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன தாழ்வு இருக்கு, அது என்னோட காரியம் சுவாமி, என் காரியத்தை நான் செய்யறதுக்கு நான் எதுக்கு தாழ்ச்சியா நினைக்கணும் என்று எம்பெருமான் நினைக்கிறான். என்னும் நினைவாலே என்ன பண்றானா, தேசத்தில் காளியனை காட்டிலும் மிஞ்சி இருக்கும் ஜீவர்கள் ஆச்சரியமான விஷயத்தை எடுத்தார். நாமளே எப்படி இருக்கணும், காளியனர் காட்டில் தோலாதாராயிருக்கிற பிரஜைகளை எல்லாம் காளியனே தேவலன்ட்டு, காளிங்கனே தேவல, அவனுக்கு விஷம் உண்டுன்னு தெரியும், சம்சாரிகளுக்கு எங்க விஷம் இருக்குன்னே தெரியாதுங்கிற காளிங்கனை காட்டிலும் இந்த இடத்துல எழுதுறார். காளியனை காட்டில் தோலாதாராயிருக்கிற பிரஜைகளை எல்லாம் விஸ்திருதமாக்கின காரணத்துவ பிரயுக்தமான குடல் துடக்கை உடையவனே. என்ன ஆச்சரியம். அடுத்த விஷயம் இந்த இடத்துல சொல்றாரு, அதை காட்டிலும் தேசத்தில் காளினை காட்டி மிஞ்சி இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். அப்படி தன் திருமேனிலிருந்து நம்மளை வெளியிட்டான் எம்பெருமான். அப்படி பரவ செய்த அந்த எம்பெருமான் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு நீ உறவுடா, என்னை சேர்ந்தவன், என் சரீரத்திலிருந்து வந்தவன் நீ. அப்படி எம்பெருமான் நினைக்கிறான்னா, உன் தொல்லுருவை இயற்கையான உறவு, செயற்கையான ஆபாச பந்துக்கள் அல்ல. நாம ஏறிட்ட உறவெல்லாம் நாமளா ஏறிட்டு கொண்ட உறவு. எம்பெருமானுடைய உறவு நமக்கு ஏறிட்டு கொண்ட உறவுல சுவாபாவிகமான உறவு, சுவாவமான உறவு, நமக்கு இயற்கையான உறவு எம்பெருமானோடு. அதை சொல்றார் இந்த இடத்துல. அப்ப இயற்கையான உறவு. அப்படிப்பட்ட நீ உன் தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு, உன்னுடைய திருவேணியினுடைய தன்மை என்ற வைபவத்தை யார் சொல்லுவா? யாராலும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியும்? நீதான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. உன்னை அவமானம் செய்த போதும் செய்யாத போதும் நீ ஒரே மாதிரிதான் இருக்க. உன் சொரூபத்தை இப்படி எப்பவுமே நீ இப்படி இருக்கும்போது பார்த்தா உன்னுடைய சொரூபத்தை யாரால அறிய முடியுமோ? சொல்ல முடியாது. அப்ப அறிய முடியாத தன்மை எப்படிப்பட்டது என்பதை நீயே சொல்லு. அந்த சொல்லார். தொல்லுரு பழையதான சொரூபம் என்று சொல்லப்படுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடையவன் எவனோ அவன் உடைமையை விடமாட்டான் என்கிறதான தன்மை இருக்கிறதே, அதை நீ சொல்லு என்று இந்த விஷயத்தை எடுத்து காண்பித்தார். இனி அடுத்ததான 19வது பாசுரம். சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாகானைக்கு எல்லாமோர் ஐவரையே மாறாக காத்தாரை காண்டும் நீ காண். அடுத்ததான பாசுரத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லில் குறையில்லை. போற பாசுரத்தை என்ன சொன்னார்?
சின்ன வயசுல தாம்பு கயத்தாக கட்டினாலும் பாம்பால கட்டினாலும் அடியாரை ரட்சிப்பார் என்று இயற்கையான உறவை பார்த்து பண்ணினான்னு சொன்னான். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமான் சின்ன வயசுல பண்ணது சொன்னான். இங்க வளர்ந்த பின்பு பாண்டவர்களை எப்படியெல்லாம் ரட்சித்தான் எம்பெருமான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்த சொல்லில் குறையில்லை. பகவத் விஷயத்தை பேச புகுந்தா நம்மளால பேசவே முடியாது. எம்பெருமான் பகவத் விஷயத்தை பேச முடியுமா? வேதமே என்ன சொல்லி கொடுத்து, எம்பெருமான் புகழை சொல்ல முடியாதுன்னு சொல்லி கொடுத்து இல்லையோ? அதுவே நம்மளால சொல்ல முடியலன்னா ஆம எங்க சொல்ல முடியும்? எத்தனை பேசினாலும் எம்பெருமானோட பெருமையை அளவிட முடியாது. சொல்லில் குறையில்லை. அடுத்து சொன்ன சூதரியா நெஞ்சமே. சூது அரியா நெஞ்சம்னே. சூதுனா என்ன அர்த்தம்? வழி, உபாயம். உபாயத்தை தெரிஞ்சுக்கல. நெஞ்சே உனக்கு உபாயம் தெரியல. என்ன உபாயம் தெரியல? பகவத் விஷயம் நல்லது, அதை பற்ற வேண்டும், மற்ற விஷயங்கள் தீயது என்று அறிந்தும் நீ என்ன பண்ற அப்படின்னா அவத்தை விட தெரியாமல் இருக்கிறாள் நெஞ்சமே. உனக்கு நல்லது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் நீ என்ன பண்ற நெஞ்சமே? நல்ல விஷயத்திலே போகாமல் தீய விஷயங்கள் போவதில் கூடாதுன்னு தெரிஞ்சும் அவற்றை விட முடியாமல் இருக்கிற நெஞ்சு. அப்படிப்பட்ட நீ தொல்லை கண் மாத்தானை மாத்தானைக்கெல்லாம் முறை வரைய மாறாக காத்தானை. இந்த பூமி இணர்ந்து எம்பெருமான் என்ன பண்ணானா மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வரமுதலை பிறந்தான் அழ்வர். இப்ப எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். தொல்லை கண் மாத்தானைக்கெல்லாம் ஒரு ஐவரைய மாறாக காத்தானை. பழையதான இந்த பூமியினுடைய பாரத்தை பொறுக்க முடியல. அப்ப என்ன பண்ணான் எம்பெருமானா, எல்லோரும் நெளியும்படியாகதான பெரிய சேனையெல்லாம் கொண்டு வந்து துணையற்ற பாண்டவர்களுக்கு ஐவரையுமே எதிரிகளாக வைத்து அவர்களை ரட்சித்தான் எம்பெருமான். எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? எம்பெருமானுக்கு ஒண்ணுமே கிடையாது. துரியோதனனை வெல்லுவது என்பது எம்பெருமானுக்கு ஒரு சாகசமே கிடையாது. ஆனால் தானே போய் நேரா துரியோதனை அழித்தானா என்ன பாண்டவர்கள் என்ன நினைப்பா அப்படின்னா, அவ அதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஏன் ஒத்துக்க மாட்டான்னா, அவளுக்கு உறவு தன்மை இருப்பதனால பண்ண மாட்டா. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றதுன்னு அவ நினைக்க மாட்டா. இப்ப அவ வெற்றி பெற்றதா அவ நினைக்கணும். அவ திருஷ்டியினாலே அவ ஜெயிச்சுதா இதை பெற்றார்கள் என்று அவர்கள் நினைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்யணுமா இப்ப எம்பெருமான். அத்தை எம்பெருமான் செய்தானா இப்படி. அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்னலாம் படி, தானே காத்தானில் தங்களுக்கு தோல்வி என்று அவர்கள் இசையார் என்று பாண்டவர்கள் 5 பேரும் எதிராக காத்தானை காண்டும் நீ காண்போம் என்று காணப்புக்கால் அவர்கள் பக்கல் யுத்தம் பண்ணி இரவு உறங்கினாலும் இரவும் பகலும் உறங்காதே அர்ஜுனன் தோல் பிடிப்பதும் வெல்லும்படி மனோரதிப்பதும் செய்து கொடு நின்று காத்தானை. என்ன ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். அப்ப என்ன பண்ணா அப்படின்னா, தாங்கள் தான் வென்றோம் என்று பஞ்சபாண்டவர்கள் நினைக்கணும். அது இல்லாமல் இவன் வென்று கொடுத்தால் அவளுக்கு அது மனசுல வராதான். அதனால எம்பெருமான் என்ன பண்ணானா, அவர்கள் ஜெயித்தார்கள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அவளை முன்னிறுத்தி இவனே போரை நடத்தினான். அவர்களை காத்தவன். எள்ளி பகல் எண்ணாது எப்போதும் காத்தானே. எப்படி காத்தானா? எள்ளி பகலும் இரவும் இருந்து கூட இருந்து காத்தான். எப்படி? பாண்டவர்கள் பகலிலே போர் புறந்து ராத்திரி தூங்கினாலும் இவன் ராத்திரி பகல் என்ன வேறுபாடு இல்லாமல் எப்போதும் தூங்கவே இல்லை எம்பெருமான். பண்ணி என்ன பண்ணானா, அர்ஜுனுடைய தோள்களை எல்லாம் தொட்டுக்கொண்டே அந்த பேசிட்டே இருக்கான். அர்ஜுனன் தோல் பிடிப்பதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, பஞ்சபாண்டவர்கள் ஜெயிப்பதற்குள்ளே அவ எப்படிதான் பண்ணா ஜெயிப்பார்கள் என்று இவன் நினைச்சு உபாயம் எப்படின்னா உபாயத்தை பண்ணி அவனை ஜெயிக்க வைக்க அப்படின்னு என்று எம்பெருமான் சித்தனை பண்றான். அப்படி செயல்படுத்தி அவர்களை காத்தான். காண்டும் நீ காணும். ஏன் நெஞ்சமே, அதை காண வேண்டும் என்று நீ நினைத்து விரும்பியானால் உள்ளபடியே நீ காண் என்று இந்த பாசுர முக்கியன அற்புதமான அந்த விஷயத்தை காட்டி முடித்தார். காண வராது. சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எள்ளி பகல் எண்ணாது எப்போதும் தொல்லை கண் மாத்தானைக்கு எல்லாம் ஒரு ஐவரைய மாறாக காத்தானை காண்டும் நீ காண் என்று சொல்லி முடித்தார். இனி அற்புதமான 20வது கடைசி பாசுரம் இந்த பிரபந்தத்தினுடைய இன்றைய தின விஷயமாக அமைந்தது. காணப்புகில் அறிவுகை கொண்ட நல் நெஞ்சம் நாணப்படும் அன்றே நாம் பேசில் மாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திராகம் தீண்டிற்று சென்று. அற்புதமான அடுத்ததான பாசுரத்திலே நல்ல விஷயத்தை காட்டுகிறார். இந்த இடத்திலே எம்பெருமானே பஞ்சபாண்டவர்களை காத்தான் என்பது இருக்கட்டும். நான் கான் என்று சொன்னாலும், இப்போ ஒரு இடத்த நான் சொன்னாலும் பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும், நெஞ்சமே நம்முடைய சொரூபத்தையும் அவருடைய செயலையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்
நம்முடைய நெஞ்சம் அவனை காண வேணும் என்று துடிக்க வேண்டாமா என்று இந்த பாசுரத்தாலே கேட்கிறார். காணப்புகில் நாம் பேசில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் காணப்படும் என்றே. நாம் அறிவின்மையாலே அவனை காண விரும்பினாலும் இல்ல அவன் சொரூபத்தை நன்னா தெரிஞ்சுட்டு நாம அவனை பேச தொடங்கினாலும் இல்ல அறிவு வெளிப்படும் வாயிலாய் இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு இருக்கிறதே, நன்மையுடைய இந்த நெஞ்சானது என்ன பண்றதுன்னா நம்முடைய சுரூபத்தையும் அவன் செய்த செயலையும் நினைத்து காணணும் என்று இந்த மனசு நெஞ்சானது நினைக்க வேண்டாமா? அப்படி அவன் செய்த செயல் என்ன என்பதை இந்த பாசுரத்துடைய அடுத்த 2வது விஷயத்துல காட்டுகிறார். மானி உருவாகி நீரே துலகம் கொண்ட சீரான் திரு ஆகம் சென்று தீண்டிற்று. வியாக்கியானம் பண்ற அற்புதமாக இந்த இடத்த விஷயத்திலே இத்தை தீண்டுகைக்கு அவன் பிரவர்த்தித்தபடி திருவாகமித்து அது தன்னை அறிந்தால் விலட்சணமான வடிவை சென்று தீண்ட கடவுளோ. அடுத்த விஷயம் இந்த இடத்த சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை இப்ப என்ன பண்றான்? மானி உருவாகி நீரேற்று. வாமனன் என்கிற பிரம்மச்சாரி வேஷத்தை உடையவனாக மாவரிடமிருந்து உலகை எல்லாம் தானம் வாங்கி கொண்ட அவனுடைய பெருங்குணம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னு கேட்கிறார். அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அனைத்தையும் வியாபித்து ஸ்பரிசித்ததை நாம அவனை பார்க்க வேண்டும் என்று நினைச்சாலும் பேச புகுந்தாலும் நம்முடைய நல்ல நெஞ்சம் வெக்கப்பட வேண்டும். ஏன் வெக்கப்படணும் அப்படின்னா, உலகம் அனைத்தையும் அவன் எம்பெருமான் அதன் மேலே விழுந்து கை கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படும் பொழுது நாம் அவனை காண்பது பேசுவது என்பதுக்கு ஒரு அர்த்தம் உண்டான்னு கேட்கிறான். அவன் நம்மேல் தன்னை முற்றி எம்பெருமான் நம்மை முற்றும் பருக வேண்டும் என்று அவன் ஆரித்து பாரித்து நம்ம மேல விழறான். காட்கரை எப்பன் கடியனே என்று சொன்னாரு, அந்த மாதிரி இடத்துல சொல்றார். அப்போ கான் என்று நாம் அறியாமல் சொன்னாலும் இந்த அருடைய நெஞ்சம், நம்முடைய நெஞ்சம் அவனை காண்பதற்கும் பேசுவதற்கும் நாணப்படணும். ஏன் நாணப்பட வெக்கப்படணும்? அவன் ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படுகிற போது நாம் படுறது ஒரு விஷயமே இல்லையே, நம்ம வெக்கப்பட வேண்டாமா? அவன் நினைச்சுட்டானே. எம்பெருமான் சக்கரவர்த்தி திரும்பன் காட்டுக்கு போறனே ரிஷிகள் எல்லாம் அவன் பார்த்த உடனே அவளை பார்த்து அவன் சொன்னான், நான் வெக்கப்படுகிறேன். நான் உங்களை பார்க்க வேண்டியிருக்க, நீங்கள் என்னை பார்த்ததற்கு லஜ்ஜையாக இருக்கிறதுன்னு சொன்னது போல இந்த இடத்துல எம்பெருமான் இப்படி வந்த போது நாம் வெக்கப்பட வேண்டாமோ என்று கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டா, அனாதி காலமாக எம்பெருமான் நம்மை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு உபாயத்தை பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்ணிட்டே இருக்கும்போது நாம ஏதோ பண்றதா நினைச்சுன்னு செய்கிறோமே, அது ஒரு அர்த்தமே கிடையாது இனி இந்த விஷயத்தை எடுத்து காட்டார். அதாவது என்ன சொல்றார்? சேதனனானவன் எம்பெருமானை பற்றுகின்ற பற்றை காட்டிலும் பரமனானவன் இந்த சேதனனை பற்றுகின்றதான ஸ்வீகாரம் இருக்கிறதே சம்பிரதாயத்தில், அது சம்பிரதாயத்திலே அதனை பரகத ஸ்வீகாரம் என்று அருளி செய்வார்கள். அந்த பரகத ஸ்வீகாரம் எம்பெருமானாலே பற்றப்ப எமேவ ஏஷகுடத்தே தேனலப்பியா, பரமனாலே தேடப்படுகின்றதான சேதனன் இருக்கிறாரே அதுதானே உயர்ந்தது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வீகாரத்தின் சிறப்பு அதை இந்த இடத்துல ஆழ்வார் காட்டுகிறார் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து சொல்ல, திருவாகம் தீண்டிற்று நான் அப்படும் என்றே. அறிவுள்ளதான என் நெஞ்சமே, நம்முடைய தாழ்வை அறிந்தால் உலகெல்லாம் அளந்த அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே அதை சென்று தீண்டுவது தக்கதென்று என்று நாம் வெக்கப்பட வேண்டாமா என்று எதமாறி இருந்ததுன்னு கேட்டார். வியாக்கியானம் எழுதின இந்த இடத்தா, இத்தை தீண்டுகைக்கு அவன் பிரவர்த்தித்தபடி தன்னை அறிந்தால் விலட்சணமான வடிவை சென்று தீண்ட கடவதோ. அப்படி விலட்சணமாக இருக்கக்கூடியதான அவனுடைய திருமேனியை நம்முடைய யார் அவன் யார் நாம யாருன்னு நினைச்சோம்னால் அவன்கிட்ட போய் தீண்டுவது தக்கது நமக்கு இல்லை என்று அவனிடத்துல விலகி போக வேண்டும் என்றுதான் நமக்கு நினைக்க தோணும் என்று இந்த இடத்துல விஷயத்தை காட்டுற. உலகளந்த மிகச்சிறந்த அந்த திருமேனியை தன்னை அறிந்தால் விலட்சணமான வடிவை சென்று தீண்ட கடவதோ என்று வெட்கப்பட வேண்டும்படியாக இருக்கிறது இந்த விஷயம் என்பதாக சொல்லி, இந்த பாசுர முக்கிய அற்புதமான எம்பெருமானுடைய இந்த பெருமை எல்லாம் காட்டி, எம்பெருமான் நம்மை அடைய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் என்ன செய்கிறான் என்ன விஷயத்தை இந்த இடத்தை எடுத்து காட்டுறார். என்னெல்லாம் எம்பெருமான் பண்ணினான் அப்படின்னு கேட்டா, நல்ல நெஞ்சே, எம்பெருமான் சின்ன வடிவம் கொண்டு வாமன் என்ற திருநாமத்துடன் மகாபலிடத்திலே சென்று வியாசித்து அவன் நீர் வளர்த்து கொடுக்க பூமியை பெற்றான்.
உடனே பெரிய வடிவெடுத்து உலகங்கள் எல்லாம் வளர்ந்து தானே பரவி தன்னுடைய திரு உடம்பை கொண்டு எல்லாத்தையும் அதுல வேணும் வேண்டாம் என்று சொல்லாதுல அத்தனை பேரையும் எம்பெருமான் தீண்டி அருள் செய்த எண்ணி பார்த்தால் அவனாலே தான் அவன் அருளை பெற வேண்டும் என்பதன்றோ உண்மையாக தெரிகிறது. இந்த வாமன அவதாரத்தை பார்த்தால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதுன்னா பரகத ஸ்வீகாரத்தினுடைய வைபவமானது நமக்கு தெரிகிறது. இனி இந்த இடத்தை சொல்றார். ஆனா நாம அவனை காண முயல்கிறோமே, அவனை பத்தி பேசிவிட்டோம், நான் அவன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டேன், அவனை பத்தி பேசிவிட்டேன் இப்படின்னு சொல்றையே, உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு நெஞ்சை பார்க்க கேட்கிறார். இப்போ நீ வெக்கப்பட வேண்டாமா? நான் பண்ணிட்டேன் நான் செஞ்சு விட்டேன்னு நீ விஷயத்தை கேட்கிறாயே, உனக்கு தகுமா? இந்த பாசுரத்தை இந்த விஷயத்துக்கு அற்புதமான விஷயத்தை எடுத்து பார்த்தால் இப்படிப்பட்டதாகும். எம்பெருமானே வெட்டப்பட வேண்டும் இந்த விஷயம். எம்பெருமான் திறத்திலே அவன் பாகத்த ஸ்ரீகார வெற்றியோடு கூடியவராக அவன் இருக்கும் பொழுது அவருக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் பண்ணுகின்ற செயலை வைத்து நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் என்று நீ சொல்றாயே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ வெக்கப்பட வேண்டாமா என்று எம்பெருமான் பரகத ஸ்வீகார நிட்டன் என்கிறதான வைபவத்தை இந்த பாசுரமுக்கேன காண்பித்து முடிக்கிறார். அற்புதமான இந்த பெரிய திருவந்தாதி என்கிறதான பிரபந்தத்தினாலே 11 முதல் 20வது பாசுரம் முடிய இருக்கக்கூடியதான இந்த பாசுரத்தினாலே தன்னுடைய நெஞ்சை குறித்து ஆழ்வார் அற்புதமான விஷயங்களை எல்லாம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனுடைய அவதாரம் என்கிற பூதனையினுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த பாசுரம், அதாவது பெரிய திருவந்தாதியிலே ஒவ்வொரு அவதாரத்துறையும் ஆழ்வார் தன்னை தொடர்படுத்தி பேசுகிறார். அந்த இடங்கள்லாம் எம்பெருமானுடைய அவதாரத்துடைய பெருமையை சொல்லுவார். இதுல அந்த அவதாரத்தோடு தன்னோடு ஒப்புமை நோக்கி பேசுகிறார். இந்த இடத்துல அந்த ஒப்புமை பண்ணு அப்படிப்பட்ட எம்பெருமான் திறத்துல இந்த நெஞ்சு எப்படி போகும், இது நியாயமா என்று விஷயத்தை சொல்லி கடைசியில எம்பெருமானே நம்மை பருக வேண்டும் என்று ஆவலோடு இருக்கும் பொழுது நான் அவனை பற்றி விட்டேன், நான் அவனை சென்று சேர்ந்து விட்டேன், என்னுடைய முயற்சி பலித்தது, நான் பண்ண முயற்சினாலே அவன் அனுகிரகிட்டான்னு சொல்லலாமா? இது சொல்வதற்கு விறகில்லையே, வழி இல்லையே, இதை நீ செய்யணும், இப்படி சொன்னால் வெக்கப்பட வேண்டாமா நீ என்று நம்மை பார்த்து ஆழ்வார் தன் நெஞ்சை பார்த்து கேட்கிறார் என்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்ததான இந்த பெரியனுடைய திருவந்தாதி என்கிறதான இந்த திருவந்தாதி விஷயமான இந்த பாசுரங்களை எல்லாம் ஓரளவுக்கு தெய்வாச்சாரன் பலனுடைய அற்புதமான திவ்ய சுத்திகளை கொண்டு இந்த கோட்டிலே அன்வைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஜீர சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கு கிருதஜனை பூர்வமான விஷயத்தை அடைய தண்டனை சமர்ப்பித்து இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உலகெல்லாம் பரவ செய்கின்ற நம்முடைய சுவாமி, அந்த சுவாமியினுடைய பெரும் முயற்சி, அப்படிப்பட்ட அந்த சுவாமியுடைய திருவடி தாமரை பல்லாண்டு பல்லாண்டு பாடி சுவாமி நம்முடைய எப்பொழுதும் எழுத்தொழி இருந்து இன்னும் ஒரு 100 என்கிறதான கணக்கிலே நம்மை எல்லோரும் வாழ்வி தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய தின விஷயத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபரணி உத்தரேதடே ஸ்ரீ திந்துடி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கரிவீரனே சதுஷ்கவி பிரதாராய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவே அர்ஜுனஹா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தியதாக்கயா தஸ்ய தாசரதே பாது சிரசா தாரயாம்யஹம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே संसार भोगी संदट्ट जीव जीवातवे नमः श्रीमते रंबजा मातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंग वासिने भूयात नित्य श्री नित्यमंगलम अழ்வாரெம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே